Welcome dear friends to my video lecture on teacher education. ஆசிரியர் கல்வி ஏற்கனவே 10 எஜுகேஷன் இருக்கக்கூடிய 10 அலகுகளையும் யூனிட்டுகளையும் நான் ஆங்கிலத்திலே கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது தமிழிலே கொடுக்க ஆரம்பித்திருக்கின்ற ஏற்கனவே 2 காணொளிகளை கொடுத்து விட்டேன். அதாவது ஆசிரியர் அந்த முதல் பகுதியையும் அடுத்து இந்த கற்பித்த இது லேர்னிங் அண்ட் லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய கற்றல் செயல்பாட்டு முறையும் என்ற அந்த தலைப்பின் கீழ் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது 3ஆவதாக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதில் 4வது யூனிட், அதாவது ஆசிரியர் கல்வி பற்றிய சில கருத்துக்கள், சில முக்கியமான கருத்து, அது ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட அதே கருத்துக்களை தமிழிலே நான் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஒரு முறை அதையும் பார்த்துவிட்டு இதையும் பார்த்தீர்கள் என்றால் முழுமையான ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றே நான் கருதுகிறேன். இப்பொழுது நேரடியாக நான் உள்ளே செல்வோம். அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, ஆசிரியர் கல்வியினுடைய பொருள், இயல்பு மற்றும் இந்த இதில் என்ன இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஆசிரியர் கல்வி திட்டங்களுடைய பொருள், இயல்பு மற்றும் நோக்கம், இந்த முதல் பகுதி, மொத்தம் 4 பகுதி இருக்குது. அந்த முதல் பகுதியில் இதெல்லாம் இருக்குது. ஆசிரியர் கல்வி திட்டங்களுடைய பொருள், இயல்பு மற்றும் நோக்கம், ஆசிரியர் கல்வி பாடத்திட்டத்துடைய அமைப்பு மற்றும் NCERT-NCTயினுடைய பாடத்திட்ட ஆவணங்களிலே அந்த ஆசிரியர் கல்வியை பற்றி அதன் பார்வை, தொடக்க, இடைநிலை மற்றும் உயர்நிலை நிலைகள், ஸ்டேஜஸ் இன் எஜுகேஷன், முன் சேவை, ஆசிரியர் கல்வி பரிவர்த்தனுடைய கூறுகளுடைய அமைப்பு, அதாவது அந்த ப்ரீ சர்வீஸ், இன் சர்வீஸ் என்று சொல்லுகிறோமே, அதை பற்றிய அணுகுமுறைகள் பற்றிய விளக்கம், இதெல்லாம். அடுத்து ஆசிரியர் கல்வி, இப்போ என்ன பார்க்கிறோம், இதை பற்றிய விளக்கங்களை பார்க்கிறோம். ஆசிரியர் கல்வி என்பது கல்வியாளர்களை பயனுள்ள கற்பித்தல் நடைமுறைகளுக்கு தயார்படுத்துகின்ற ஒரு முக்கியமான அம்சம். இதைத்தான் நாம் ஆசிரியர் கல்வி என்று சொல்லுகிறோம். இதை பொருளாக கொள்கிறோம் என்று சொன்னால், ஆசிரியர் கல்வி என்பது கல்வியாளர்களை பயனுள்ள கற்பித்தல் நடைமுறைகளுக்கு, அதாவது மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய கற்பித்தல் முறைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆசிரியர்களை அறிவுறுத்துதல் என்பதுதான் இதனுடைய பொருள். கற்பித்தலுக்கு தேவையான அறிவு, அணுகுமுறைகள், நடத்தைகள் மற்றும் திறன்களுடன் வருங்கால ஆசிரியர்களை தயார்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட கொள்கைகள், நடைமுறைகள் மற்றும் ஏற்பாடுகளை இந்த ஆசிரியர் கல்வி குறிக்கிறது. இது ஆரம்ப ஆசிரியர் பயிற்சி, முன் சேவை மற்றும் தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு ஆகிய 2ஐயும் உள்ளடக்கியது. ஆகவே ப்ரீ சர்வீஸ், இன் சர்வீஸ் அந்த 2ஐயும் உள்ளடக்கியது. இதனுடைய இயல்பு என்ன என்று சொன்னால், பலதரப்பட்ட உலகியல், சமூகவியல், தத்துவம் மற்றும் கல்வியியல் போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைப்பதாக இந்த ஆசிரியர் கல்வி அமைகிறது. மாறும் கல்வி மற்றும் வளரும் கல்வி, கல்வியுடைய சீர்திருத்தங்கள் மற்றும் சமூக தேவைகளுக்கு ஏற்ப சில நடைமுறை வடிவமைப்பு இது கொண்டிருக்கிறது. கோட்பாட்டு மற்றும் நடைமுறை 2ஐயும் இது ஆசிரியர் பெருமக்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆசிரியர் கல்வியில் இது இடம்பெறுகிறது. தியரி அண்ட் ப்ராக்டிஸ் என்று சொல்லுகிறோமே அது. மற்றபடி கற்பித்தல் திறன்கள், பொருள் அறிவு என்று சொன்னால் கான்டென்ட் நாலேஜ், இந்த பாடப்பொருளில் புலமை பெறுதல், பொருள் அறிவு மற்றும் தொழில்முறை அணுகுமுறை, அதாவது ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் என்று சொன்னால் அப்போது மாறி வரக்கூடிய உலகிலே இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களே ஆசிரியர் கல்வியிலே கொண்டு வருது. உதாரணமாக ஆன்லைன் எஜுகேஷன், இணையதள அந்த திறன்கள், இவையெல்லாம் வயதான ஆசிரியர்களுக்கெல்லாம் புதிதாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் கற்பித்தல் என்ற ஒரு கோட்பாட்டை இந்த ஆசிரியர் கல்வி கொண்டிருக்கிறது. இதில் வாய்ப்பு என்ன இருக்கிறது என்று சொன்னால், வாய்ப்பு என்றால் ஸ்கோப், என்னென்னலாம் இதில் இருக்கிறது ஆசிரியர் கல்வியிலே என்று பார்த்தால், சேவைக்கு முந்தைய கல்வி, சேவையில் கல்வி மற்றும் தொழில்முறை மேம்பாடு, 3 விஷயத்தை இது உள்ளடக்கியது. சேவைக்கு, அதாவது ஆசிரியர் ஆவதற்கு முன்னால் ஒரு பயிற்சி இருக்கிறது, அதைத்தான் ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் சொல்கிறோம். அடுத்து சேவையில், அதாவது ஆசிரியராக இருக்கின்ற பொழுது ஒரு பயிற்சி இருக்கிறது, அதாவது சேவையில் கல்வி, அதாவது இன் சர்வீஸ் ட்ரைனிங் அல்லது ரெஃப்ரெஷர் கோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து தொழில்முறை மேம்பாடு என்பது அப்போது புதிதான சில விஷயங்கள், மாறுபாடுகள் உலகத்தில் நடக்கின்ற பொழுது அது கல்வியிலும் அதனுடைய தாக்கம் இருக்கிறது, அதை பற்றி சொல்லிக் கொடுப்பது தான் இந்த தொழில்முறை மேம்பாடு. இவற்றையெல்லாம் உள்ளடக்கியதான் ஆசிரியர் கல்வி. தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை பல்வேறு நிலைகளில் கல்வியாளர்களுடைய தேவைகளை இது நிவர்த்தி செய்கிறது. பிஎட், எம்எட், டிப்ளமோ படிப்புகள் மற்றும் பட்டறைகள் போன்ற பல்வேறு திட்டங்களை இது உள்ளடக்கியது. கல்வி தாக்கங்கள் என்ன, இந்த ஆசிரியர் கல்வியுடைய கல்வி தாக்கங்கள் என்ன என்று சொன்னால், ஆசிரியர்கள் நன்கு தயாராக இருப்பதை உறுதி செய்து கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவது இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் இதனுடைய தாக்கம், கல்வி தாக்கம்.
கல்வியுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி தருகிறது. ஆசிரியர்களுடைய வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை இது ஊக்குவிக்கிறது. கல்வி நிலப்பரப்பில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் சவால்களுக்கு ஏற்றவாறு பிரதிபலிக்கும் பயிற்சியாளர்களுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறது. பிரதிபலிக்குன்னா ரிஃப்ளெக்டிவ் ட்ரைனர்ஸ்னால் ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை இது உருவாக்குது. அடுத்து ஆசிரியர் கல்வி திட்டங்களுடைய வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது முன் சேவை திட்டங்கள். ஒரு தனிநபருடைய ஆசிரியர் பணியை தொடங்குவதற்கு முன் வழங்கப்படும் பிஎட், டிப்ளமோ எலமெண்ட்ரி எஜுகேஷன் மற்றும் ஒருங்கிணைந்த பிஎட், எம்எட் போன்றவையெல்லாம் இந்த படிப்பிலே அடங்கும். அடுத்து சேவையில் உள்ள திட்டங்கள், பயிற்சி ஆசிரியர்களுக்கு பட்டறைகள், கருத்தரங்குகள், புத்துணர்ச்சி படிப்புகள் மற்றும் ஆன்லைன் பயிற்சி உட்பட தொடர்ந்து தொழில்முறை மேம்பாடெல்லாம் இந்த ஆசிரியர் கல்வியில் இருக்கிறது. கல்வி தாக்கங்களாக எதை சொல்லுவோம் என்று சொன்னால், கல்வி கோட்பாடு மற்றும் நடைமுறையில் உறுதியான அடித்தளத்துடன் ஆசிரியர் தொழிலில் நுழைவதை முன் சேவை திட்டங்கள் உறுதி செய்கின்றன. இந்த இன் சர்வீஸ் ட்ரெயினுடைய நோக்கம் அதுதான். அதாவது அவர்களை உறுதிப்படுத்துவது, ஆசிரியர்களை அவர்களுக்கு தேவையான அந்த தியரி, கல்வி கோட்பாடு மற்றும் பயிற்சி நடைமுறையில் எவ்வாறு அந்த கல்வியை கொடுப்பது அப்படிங்கிற அந்த அடித்தளத்துடன் ஃபவுண்டேஷனோட அவர்கள் ஆசிரியர் தொழிலே உறுதியாக அவர்கள் பணிபுரியக்கூடிய அளவிற்கு அவர்களை மாற்றுவதுதான் இந்த ஆசிரியர் கல்வியினுடைய முக்கிய நோக்கம். முக்கியமாக இந்த ப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்கிறோமே அதனுடைய நோக்கம். அடுத்து தொடர்ச்சியான முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் சமீபத்திய கல்வி போக்குகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் வழிமுறைகள் ஆகியவற்றுடன் ஆசிரியர்களை புதுப்பிக்கும் வகையில் சேவை திட்டங்கள் நிறைய இருக்கின்றன. ஆசிரியர் கல்வி பாடத்திட்டத்துடைய அமைப்பு மற்றும் என்சிஆர்டி மற்றும் என்சிடியினுடைய பாடத்திட்ட ஆவணங்களில் என்ன இருக்கிறது? என்சிஆர்டி என்பது என்சிடி என்பதும் ஆசிரியர் பயிற்சிக்கு, ஆசிரியர் கல்விக்கு ரொம்ப முக்கியமான அமைப்புகள். அது அரசால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள். என்சிஆர்டி என்று சொன்னால் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இவர்கள் தான் இந்த ஆசிரியர் கல்வியை வடிவமைக்கிறார்கள். குழந்தைகளை மையமாக கொண்ட கற்பித்தல், உள்ளடக்கிய கல்வி மற்றும் விமர்சனம் மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை திறன்களுடைய வளர்ச்சி ஆகியவற்றையெல்லாம் இந்த என்சிஆர்டி வளர்க்கிறது ஆசிரியர்களிடத்தில். அதாவது உள்ளடக்கிய கல்வி என்று சொன்னால் எல்லா மாணவர்களையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு கல்வித்திறன். அதாவது முன்பெல்லாம் உடல் அளவிலே குறைபாடு உள்ளவர்களை தனியாக ஒரு பள்ளியிலே வைத்திருப்பார்கள். ஆனால் இன்று இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறது. அதாவது உள்ளடக்கிய கல்வி ஒரு தனி பாடமாகவே படித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எல்லா மாணவர்களும் இருக்கின்ற அதே வகுப்பறைகள் தான் இந்த குறைபாடு உள்ள மாணவர்கள் இருப்பார்கள். அதைத்தான் உள்ளடக்கிய கல்வி என்று சொல்லுகிறோம். ஆகவே அதற்கு ஆசிரியர்களை தயார்படுத்துவது என்சிஆர்டியுடைய நோக்கம். ஆகவே குழந்தைகளை மையமாக கொண்ட கற்பித்தல், உள்ளடக்கிய கல்வி, விமர்சனம் மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை திறன்களுடைய வளர்ச்சி ஆகியவற்றை இது வலியுறுத்துகிறது என்சிஆர்டி. அதே போல் என்சிடி, நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், ஆசிரியர் கல்விக்கான தேசிய கவுன்சில், நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன். பல்வேறு கற்றல் சூழல்களுக்கு ஏற்ப திறமையான அர்ப்பணிப்பு மற்றும் பிரதிபலிப்பு ஆசிரியர்கள் என்று சொன்னால் கமிட்மெண்ட். அர்ப்பணிப்புனா ஆசிரியர் தொழில் என்பது ஏதோ ஒரு மற்ற தொழில்களை போன்ற அல்ல. இதை அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய ஒரு தொழில், ஒரு அழைத்தல் என்றே சொல்லலாம். இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த அழைத்தல் தான் இந்த ஆசிரியர் பணி என்று சொல்வதுதான் இந்த என்சிடி. அர்ப்பணிப்பு மற்றும் பிரதிபலிப்பு ஆசிரியர் என்று சொன்னால் ரிஃப்ளெக்டிவ் டீச்சர்ஸ் என்று சொன்னால் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஆசிரியர்களை உருவாக்குவதிலே இது கவனம் செலுத்துகிறது. இதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், தொடக்க நிலையிலே அடிப்படை கல்வி அறிவு மற்றும் எண்ணியல், குழந்தை மேம்பாடு, அதாவது தொடக்க நிலை கல்வி, ஆரம்ப பள்ளி, அடிப்படை கல்வி அறிவு மற்றும் எண்ணியல், குழந்தை மேம்பாடு, உள்ளடக்கிய கல்வி மற்றும் அடிப்படை கற்பித்தல் திறன் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் தருகிறது. இரண்டாம் நிலையில் பாடம் சார்ந்த கல்வியியல், இளம் பருவ உலகியல், திட்டமிடல், இந்த சிலபஸ் ரைட்டிங் எல்லாம் சொல்கிறோம், மற்றும் மதிப்பீட்டு உத்திகள், எவாலுவேட்டிவ் டெக்னிக்ஸ், மதிப்பீட்டு உத்திகள் ஆகியவற்றிலே கவனம் செலுத்துகிறது. உயர்நிலை கல்வியில் மேம்பட்ட பாடம் கற்பித்தல், நல்ல ஒரு ஆழமான சிந்தனையுள்ள பாடங்களை மாணவர்கள் கற்பித்தல், மேம்பட்ட பாடம் கற்பித்தல், திறன்களோடு கற்பித்தல் என்று கூட சொல்லலாம். ஆராய்ச்சி திறன், கல்வி தலைமை, லீடர்ஷிப், எஜுகேஷனல் லீடர்ஷிப் மற்றும் கல்வி தொழில்நுட்பத்திலே நிபுணத்துவம் ஆகியவற்றை உயர்நிலை கல்வியிலே ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இது சொல்லுகிறது, என்சிடிஇ கற்பிக்கிறது. அடுத்து கல்வி தாக்கங்கள் என்று சொல்கின்ற பொழுது, கல்வி இலக்குகளுடன் சீரமைக்கப்பட்ட, கட்டமைக்கப்பட்ட மற்றும் ஒத்திசைவான பாடத்திட்டத்தை இது கொடுக்கிறது. விரிவான ஆசிரியர் தயாரிப்பை இது உறுதி செய்கிறது.
உள்ளடக்கிய மற்றும் குழந்தைகளை மையமாக கொண்ட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சமமான கற்றல் சூழலை வளர்க்கிறது. அதாவது எந்த மாணவனை பிரித்து வைக்காமல் ஒரு சமமான கற்றல் சூழல், அதைத்தான் இது தூக்கி பிடிக்கிறது. ஆராய்ச்சி மற்றும் சிறப்பு கூறுகள், கல்வியின் புதுமை மற்றும் தலைமைத்துவத்தை இது ஊக்குவிக்கிறது. முன் சேவை ஆசிரியர் கல்வியுடைய கூறுகளுடைய அமைப்பு, அதாவது ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்கினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், அறக்கட்டளை படிப்புகள், கல்வியாத அறக்கட்டளை படிப்புகள் என்று சொல்கின்ற பொழுது சில முக்கியமான தத்துவ ரீதியான படிப்பு மற்றும் நடைமுறை, அதை நடைமுறைப்படுத்துவதற்கான படிப்பு இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு படிப்பு. கல்வியினுடைய தத்துவ, சமூகவியல் மற்றும் உலகியல் அடிப்படைகளை உள்ளடக்கியது இந்த ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங். அப்புறம் பள்ளி பாடங்களை எவ்வாறு கற்பிப்பது, பாடம் சார்ந்த கற்பித்தல் முறைகள் மற்றும் உத்திகளை கற்றுக்கொள்ளுதல். பள்ளி பாடங்களை எவ்வாறு கற்பிப்பது, அதுக்கான முறைகள், உத்திகளை எல்லாம் கற்றுக்கொள்ளும். அடுத்து நடைமுறை பயிற்சி இதில் இருக்கிறது. இன்டர்ன்ஷிப், இன்னொரு பள்ளிக்கு சென்று அவர்கள் தாங்கள் படித்தவற்றை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறார்கள், அதிலிருந்து ஒரு அனுபவ கற்றலை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே நடைமுறை பயிற்சியை இது தூக்கி பிடிக்கிறது. அடுத்து கற்பித்தல் பயிற்சி மற்றும் வகுப்பறை உற்றுநோக்கல் ஆகியவையெல்லாம் இதில் அடங்கும். சிறந்த ஆசிரியர், அதாவது ஒரு பள்ளிக்கு சென்று எவ்வாறு அந்த அனுபவமிக்க ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறார் என்பது உற்று கவனித்தல், அதெல்லாம் இந்த நடைமுறை பயிற்சியிலே அடங்கும். அதாவது இவர்கள் கற்றுக் கொடுப்பது என்பது மட்டுமல்லாமல் நல்ல ஆசிரியர்கள் எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை உற்று நோக்கி அவர்களிலிருந்து கற்றுக்கொள்வதுதான் இந்த வகுப்பறை அவதானிப்புகள் அல்லது வகுப்பறை உற்றுநோக்கு. இவையெல்லாம் இந்த திட்டத்திலே ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்கில் இடம்பெறுகின்றன. பிஎட் கல்லூரியெல்லாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்கே தெரியும். தேர்வுகள் மற்றும் சிறப்பு கல்வி அல்லது கல்வி தொழில்நுட்பம் போன்ற குறிப்பிட்ட ஆர்வங்கள் அல்லது தேவைகளிலே கவனம் செலுத்த ஆசிரியர்களை இது அனுமதிக்கிறது. கல்வி தாக்கங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது விரிவான பயிற்சி ஆசிரியர்களை உண்மையான வகுப்பறை சவால்களுக்கு தயார்படுத்துகிறது. நடைமுறை அனுபவம், கோட்பாட்டிற்கும் நடைமுறைக்கு இடையிலான இடைவெளியை இது குறைக்கிறது. ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்கிறது அதான், தியரி மட்டும் என்று இல்லாமல் அந்த தியரியை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற அந்த நிலை. ஆகவே அந்த இரண்டுக்கும், தியரிக்கும் ப்ராக்டிஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை குறைப்பது இந்த ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்குடைய நோக்கம். சேவைக்கு முன் பயிற்சியுடைய நோக்கம். தேர்வுகள் மற்றும் நிபுணத்துவங்கள் பல்வேறு கல்வி தேவைகளை நிவர்த்தி செய்து பொருத்தமான தொழில்முறை மேம்பாட்டை இது அனுமதிக்கிறது. அடுத்து பரிவர்த்தனை அணுகுமுறைகள், அடிப்படை படிப்புகள், விளக்க காட்சி, கூட்டு மற்றும் அனுபவ கற்றல் இவற்றையெல்லாம் இது சொல்லு. பரிவர்த்தனை அணுகுமுறைகளை இது எடுத்து சொல்லுகிறது இந்த ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் ஆசிரியர்கள். பரிவர்த்தனை என்று சொன்னால் இன்டராக்டிவ் ப்ராசஸ் சொல்கிறோமே, ஒருவர் மற்றவரோடு கொடுக்குற அந்த தகவல் தொடர்பு என்பது ஒரு ஆசிரியருக்கு தேவையான மிக மிக அடிப்படையான ஒரு திறன். ஆகவே அதெல்லாம் இதில் இந்த ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்கில் இடம்பெறுகிறது. விளக்க கற்றல், ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையில் தகவல் அளிக்கப்படும் ஆசிரியர் மைய அணுகுமுறை உள்ளடக்கத்தை தெளிவாகவும் திறமையாக வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது. எக்ஸ்பிளனேட்டரி லேர்னிங் சொல்கிறது. எக்ஸ்பிளனேட்டரி லேர்னிங் ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையில் தகவல் அளிக்கப்படும் ஆசிரியர் மைய நிறைய டீச்சிங் தியரிஸ்லாம் இருக்குது. ஃப்ளாண்டஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் போன்ற அந்த டீச்சிங் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கிறது. அந்த டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்தி எவ்வாறு கற்றலை அருமையாக செய்ய முடியும் என்ற முறையில் ஆசிரியர் மைய அணுகுமுறை அமைகிறது. அந்த விளக்க கற்றலை இந்த ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் கொடுக்குது. உள்ளடக்கத்தை தெளிவாகவும் திறமையாக வழங்குவதில் கவனம் செலுத்துது. அடுத்து கூட்டு கற்றல், கொலாபரேட்டிவ் லேர்னிங் என்பது முக்கியமான ஒரு விஷயம். மைக்ரோ டீச்சிங் ஸ்கில் அதையெல்லாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அதைத்தான் செய்கிறார்கள் ஆசிரியர் பயிற்சியில். மாணவர்களை மையமாக கொண்ட அணுகுமுறை, சிக்கல்களை தீர்க்க, பணிகளை முடிக்க அல்லது கருத்துக்களை புரிந்து கொள்வதில் மாணவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுவது உள்ளடக்கியது. ஆனால் இந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங் என்பது ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் ரொம்ப முக்கியமானது. பிற மாணவர்களை கொண்டே ஒரு மாணவர் கற்றுக்கொள்கிறார், தன்னுடைய நண்பர்களை கொண்டே பலவற்றை அவர் கற்றுக்கொள்கிறார். அந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங், குழுவாக சேர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் படித்துக் கொள்வது அல்லது செய்வது என்பதெல்லாம் இதில் இருக்கிறது. அதே போல் சகாக்களின் தொடர்பு, விமர்சன சிந்தனை, அதாவது நண்பர்களுடைய தொடர்பு, அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த விமர்சன சிந்தனை, அவர்கள் நாம் எந்த அளவிற்கு ஆசிரியர் நாம் பாடம் நடத்தினோம் நன்றாக செய்கிறோம் நன்றாக செய்யவில்லை என்பதையெல்லாம் ஒரு விமர்சனமாக நமக்கு நம்மளுடைய நண்பர்கள் தருகிறார்கள், நம்மளுடைய சக மாணவர்கள் தருகிறார்கள், அதெல்லாம் அதில் இடம்பெறுகிறது. குழு பணி ஆகியவற்றையெல்லாம் இந்த ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் ஊக்குவிக்கிறது. அனுபவ கற்றல் முக்கியமான ஒன்று. இந்த ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்குடைய ஒரு தாக்கம் என்ன என்று சொன்னால் அனுபவ கற்றல், நேரடி அனுபவத்தின் மூலம் கற்றல். பெரும்பாலும் நடைமுறை செயல்பாடுகள், நிஜ உலக சிக்கலை தீர்ப்பது மற்றும் பிரதிபலிப்பு,
அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக ஆலோசிப்பது, சிந்தனை செய்வது, ரிஃப்ளெக்டிவ் என்று சொல்லுகிறோமே, ஆழமாக பகுப்பாய்வு செய்வது, பிரதிபலிப்பு, இவற்றையெல்லாம் உள்ளடக்கியதான் ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங். இந்த கோல்பினுடைய அனுபவ கற்றல் கோட்பாட்டின், அந்த கோல்பி என்று என்பவருடைய அந்த அனுபவ கற்றல் கோட்பாட்டின் அடிப்படையில் உறுதியான அனுபவத்தின் சுழற்சியை வலியுறுத்துகிறது. பிரதிபலிப்பு, கவனிப்பு, சுருக்கமான கருத்தாக்கம் மற்றும் செயலில் பரிசோதனை, அதான் அந்த கோல் என்ற அந்த உலகியல் அறிஞருடைய அனுபவ கற்றல் கோட்பாடு. அதில் 4 விஷயங்கள் இருக்கின்றன. பிரதிபலிப்பு, கவனிப்பு, சுருக்கமான கருத்தாக்கம் மற்றும் செயலில் பரிசோதனை. பிரதிபலிப்பு, கவனிப்பு, சுருக்கமான கருத்தாக்கம் மற்றும் செயலில் பரிசோதனை. அடுத்து கல்வி தாக்கங்கள் என்று பார்க்கின்ற பொழுது விளக்க கற்றல், அடிப்படை கருத்துக்களுடைய தெளிவு மற்றும் முழுமையான புரிதலை இது உறுதி செய்கிறது. கூட்டு கற்றல், சமூக திறன்கள், தகவல் தொடர்பு மற்றும் கூட்டுறவு கற்றல் சூழல்களை இது வளர்க்கிறது. அடுத்து அனுபவ கற்றல், நடைமுறை திறன்கள், விமர்சன சிந்தனை மற்றும் நிஜ உலக சூழ்நிலைகளில் அறிவை பயன்படுத்துவதற்கான திறனை மேம்படுத்துகிறது. அதைத்தான் அனுபவ கற்றல் என்று சொல்லுகிறார். சுருக்கமாக, பயனுள்ள ஆசிரியர் கல்வி திட்டங்கள் விரிவானவை, நடைமுறை அனுபவத்துடன் கோட்பாட்டு அறிவை ஒருங்கிணைத்தல் மற்றும் திறமையான பிரதிபலிப்பு மற்றும் தகவமைப்பு கல்வியாளர்களை தயாரிக்க பல்வேறு கற்றல் அணுகுமுறைகளை பயன்படுத்துகின்றன. ஒரு பொதுவான ஒரு அர்த்தத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்து சில கேள்விகளை முன்வைப்போம். என்னென்ன கேள்வியெல்லாம் இந்த முதல் பகுதியிலே கேட்க முடியும், பார்ட் ஏல கேட்க முடியும். ஆசிரியர் கல்வியுடைய முதன்மை நோக்கம் என்ன? ஆசிரியர் கல்வியுடைய முதன்மை நோக்கம் ஆசிரியர்களுடைய உள்ளடக்க அறிவை மேம்படுத்துவதா, ஆசிரியர்கள் தொழில்முறை திறன்களை மேம்படுத்துவதா, நிர்வாக பணிகளுக்கு ஆசிரியர்களை தயார்படுத்துவதா, ஆசிரியர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதா? எது ஆசிரியர் கல்வியுடைய முதன்மை நோக்கம்? அடிப்படையான கேள்வி, இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் கல்வியுடைய முதன்மையான நோக்கம் என்பது திறன்களை, தொழில்முறை திறன்கள், த ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்முறை திறன்களை வளர்ப்பது தான் ஆசிரியர் பயிற்சியுடைய நோக்கம். ஆசிரியர்களுடைய தொழில்முறை திறன்களை வளர்ப்பது, that is to develop the professional skills in teachers அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஆசிரியருடைய தொழில்முறை திறன்களை வளர்ப்பது. ஆசிரியர் கல்வி என்பது ஆசிரியருடைய தொழில்முறை திறன்களை மேம்படுத்தி மாணவர்களுடைய கற்றலை திறம்பட எளிதாக்குவதற்கு தேவையான திறன்கள், அறிவு மற்றும் மனப்பான்மையுடன் அவர்களை தயார்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இன்னொரு கேள்வி எதை கேட்கலாம் என்று சொன்னால், எது ஆசிரியர் கல்வியின் நோக்கத்தை சிறப்பாக விவரிக்கிறது? கீழ்கண்ட அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது ஆசிரியர் கல்வியின் நோக்கத்தை சிறப்பாக விவரிக்கிறது? சேவைக்கு முந்தைய பயிற்சி மட்டுமே இதில் அடங்கும். இது முன் சேவை மற்றும் சேவையில் பயிற்சி இரண்டையும் உள்ளடக்கியது. இது இடைநிலை கல்விக்கு மட்டுமே, இது பாடத்திட்ட மேம்பாட்டில் மட்டுமே கவனம் செலுத்துறது. நீங்கள் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருப்பீர்கள். எது ஆசிரியர் கல்வியின் நோக்கத்தை சிறப்பாக விவரிக்கிறதுனா முன் சேவை மற்றும் சேவையில் பயிற்சி, அதாவது ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் அண்ட் ஆல்சோ தி இன் சர்வீஸ் ட்ரைனிங் ஆர் ரெஃப்ரெஷர் கோர்ஸ். அது ரெண்டையுமே உள்ளடக்கியது தான் இந்த ஆசிரியர் கல்வியினுடைய நோக்கம். இந்த ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், பி ஸ்டேட்மெண்ட் தான் உண்மை. இது முன் சேவை மற்றும் சேவையில் பயிற்சி இரண்டையும் உள்ளடக்கியது. ஆகவே ஆசிரியர் கல்வியினுடைய நோக்கம் ஆசிரியருக்கு தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றலை உறுதி செய்யும் முன்பணி மற்றும் சேவை பயிற்சி. முன்பணி பயிற்சி என்று சொன்னால் ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங், இந்த பிஎட் டீச்சர் ட்ரைனிங்லாம் முன் சர்வீஸ் ட்ரைனிங். சேவை பயிற்சின்னா ஆசிரியர் ஆனதுக்கு பிற்பாடு அப்போதைக்கு அப்போது எப்பொழுதெல்லாம் சிலபஸ் மாறுகிறதோ அப்போதெல்லாம் ஒரு பயிற்சி கொடுப்பார்கள், அது சேவை பயிற்சி. இது இரண்டையுமே உள்ளடக்கியது தான் ஆசிரியர் பயிற்சி. அதைத்தான் இந்த கேள்வியில் கேட்டிருக்கிறார். தொழில்முறை வளர்ச்சியின் பின்னணியில் ஆசிரியர் கல்வியுடைய தன்மை என்ன? தொழில்முறை வளர்ச்சி, ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் டீச்சர். அதில் ஆசிரியருடைய கல்வியுடைய தன்மை என்ன? நிலையான மற்றும் மாறாத, மாறும் மற்றும் வளரும், தேவையற்றது மற்றும் தேவையற்றது, கோட்பாட்டு அறிவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது. இந்த தொழில்முறை வளர்ச்சியினுடைய பின்னணியில் ஆசிரியர்களுடைய தன்மையான எதுக்கு தொழில்முறை வளர்ச்சி பயிற்சி இருக்கிறது என்று சொன்னால், எப்பொழுதுமே உலகம் மாறிக்கொண்டு இருக்கிறது, புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் கல்வியிலே வருகின்றன. ஆகவே மாறும் மற்றும் வளரும் என்பதுதான் சரியான பதிலாக இருக்க முடியும். அதாவது புதிய கல்வி ஆராய்ச்சி கொள்கைகள் மற்றும் மாணவர்கள் மற்றும் சமூகத்தின் தேவைகளுக்கு தொடர்ந்து மாற்றியமைக்கும் வகையில் ஆசிரியர் கல்வி ஆற்றல் மிக்கது மற்றும் வளர்ச்சி அடைந்து வருகிறது. அதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இது எப்பொழுதுமே மாறிக்கொண்டே இருக்கும், எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் என்பது தொடர்ந்து அவர்கள் ஆசிரியர் பணியை முடிக்கிற வரைக்கும் அது கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆன்கோயிங் லேர்னிங் என்று சொல்லுவோம். அடுத்து ஆசிரியர் கல்வியில் பிரதிபலிப்பு பயிற்சி ஏன் முக்கியமானது? பிரதிபலிப்புனா ரிஃப்ளெக்டிவ் நேச்சர்,
அதாவது ஒன்றை தீவிரமாக பகுப்பாய்வு செய்து சிந்தித்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று ஆசிரியர். அது ஆசிரியர் கல்வியில் பிரதிபலிப்பு பயிற்சி ஏன் முக்கியமானது? ஆசிரியர்கள் உள்ளடக்கத்தை மனப்பாடம் செய்ய உதவுகிறது, அது உண்மையா? இது ஆசிரியர்கள் தங்கள் சொந்த நடைமுறைகளை விமர்சிக்க அனுமதிக்கிறது, இது உண்மையா? இது ஆசிரியருடைய பணிச்சுமையை குறிக்கிறது, இது உண்மையா? இது நிர்வாக பணிகளில் கவனம் செலுத்தி, இது உண்மையா? நீங்கள் ரெண்டாவது பாருங்கள், இது ஆசிரியர்கள் தங்கள் சொந்த நடைமுறைகளை விமர்சிக்க அனுமதிக்க. அதாவது பிரதிபலிப்புனாலே தங்களையே சிந்தித்து பார்த்து தாங்கள் என்ன செய்கிறோம், எப்படி படித்து கொண்டு இருக்கிறோம், என்ன திறன்களை வெளிப்படுத்துகிறோம், திறன்கள் என்ன குறைபாடு என்பதையெல்லாம் சிந்திப்பது தான் இந்த பிரதிபலிப்பு பயிற்சி என்பது. அதைத்தான் மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்லில் நம்ம செய்கிறோம். மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்லில் ஒரு மாணவர் கற்பிக்கின்ற பொழுது மற்ற மாணவர்கள் அதை பார்த்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் சொல்லுகிறார். குறைபாடுகளை சொல்வதற்கென்றே இருப்பது தான் இந்த மைக்ரோ டீச்சிங் ஸ்கில். அதனுடைய நோக்கமே அது. ஏனென்றால் அதை ஆசிரியர் தன்னுடைய திறன்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ரிஃப்ளெக்டிவ் அது ஒரு ரிஃப்ளெக்டிவ் பயிற்சி தான் இந்த மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ல. ஆகவே இந்த ஆசிரியர்கள் தங்கள் சொந்த நடைமுறைகளை விமர்சிக்க இது அனுமதிக்கிறது. ஆகவே ஆசிரியர் கல்வியில் பிரதிபலிப்பு பயிற்சி மிக முக்கியமானது. என்னால் இது ஆசிரியர்களை அவர்களின் கற்பித்தல் முறைகளை விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யவும், முன்னேற்றத்திற்கான பகுதிகளை அடையாளம் காணவும் மற்றும் அவருடைய தொழில்முறை வளர்ச்சியை மேம்படுத்தவும் ஊக்குவிக்கிறது. அடுத்து, ஆசிரியர் கல்வி திட்டங்களுடைய வகைகள் பற்றி என்ன கேள்வி கேட்கலாம்? கீழ்கண்டவற்றில் எது ஒரு வகை ஆசிரியர் கல்வி திட்டம்? இளங்கலை கல்வி பிஎட், முதுகலை அறிவியல் எம்எஸ்சி, கலை இளங்கலை பிஏ, டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி. இதில் எது ஒரு வகை ஆசிரியர் கல்வி திட்டம் என்று சொன்னால் இளங்கலை கல்வி என்று சொல்லலாம். மற்றதெல்லாம் ஒரு சாதாரண படிப்பு, ஒரு டிகிரி படிக்கிறோம், முதுகலை படிப்போ ஒரு கலை இளங்கலையோ ஒரு டாக்டர் ஆஃப் மெடிசனோ. இந்த இளங்கலை கல்வி பிஎட் என்பது தான் இந்த ஆசிரியர் கல்வியோடு தொடர்புடையது. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இளங்கலை கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் கல்வி திட்டம். இது பல்வேறு கல்வி நிலைகளில் ஆசிரியர் பணிகளுக்கு தனிநபர்களை தயார்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கொஸ்டின். ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வி திட்டத்தை வேறுபடுத்துவது எது? ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வி திட்டத்தை இன்டகிரேட்டட் ட்ரைனிங், டீச்சர் ட்ரைனிங், இன்டகிரேட்டட் டீச்சர் ட்ரைனிங் எது வேறுபடுத்துகிறது என்று சொல்லுகிறார். இந்த நான்கில் எது சரியானதாக இருக்கும் என்று பார்க்க வேண்டும். அதாவது ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வி திட்டத்தை இப்போ ஒரு சில கல்லூரிகள்லாம் ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் இருக்கிறது. 4 ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஒரு முறை. ஆசிரியர் பயிற்சியே 4 ஆண்டுகள் மற்ற கலை அல்லது அறிவியல் பாடங்களோடு சேர்ந்து படித்தல், அதாவது ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வி திட்டம் என்று சொல்கிறோம். இது மற்ற தொழில்முறை படிப்புகளுடன் ஆசிரியர் பயிற்சியை ஒருங்கிணைக்கிறது. இது ஆன்லைனில் பிரத்யேகமாக சிறப்பாக வழங்கப்படுகிறது. இது ஆரம்ப கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. பாரம்பரிய திட்டங்களை விட கால அளவு குறைவாக இருக்குது. எது சரியான பதிலாக இருக்கும்? இது மற்ற தொழில்முறை படிப்புகளுடன் ஆசிரியர் பயிற்சியை ஒருங்கிணைக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100 கல்லூரிகளுக்கு இன்று தமிழ்நாட்டிலே எத்தனையோ கல்லூரிகளிலே இது வைத்திருக்கிறார்கள். ஒரு சில கல்லூரிகள் ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வி திட்டம் 4 ஆண்டுகள் படிப்பு. ஆகவே இது மற்ற தொழில்முறை படிப்புகளுடன் ஆசிரியர் பயிற்சியை ஒருங்கிணைக்கிறது. ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வி திட்டங்கள் ஆசிரியர் பயிற்சியை மற்ற தொழில்முறை படிப்புகளுடன் இணைத்து பலதரப்பட்ட கல்வி அமைப்புகளுக்கு ஆசிரியர்களை தயார்படுத்தும் விரிவான கல்வியை வழங்குகிறது. பணியில் இருக்கும் ஆசிரியர் கல்வி திட்டங்களுடைய குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன? பணியில் இருக்கும் ஆசிரியர் கல்வி திட்டங்களில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன? அதாவது பணியில் இருக்கிறாரு, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கல்வி திட்டங்களுடைய குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன? ஆசிரியர் தங்கள் வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன் அவை நடத்தப்படுகின்றன. இது உண்மையா? பணியில் இருக்கும் சொல்லும் பொழுது இது தப்பான ஆன்சர். அதாவது ஆசிரியர் தொடங்குவதற்கு முன்பாக என்று சொன்னால் அது ப்ரீ சர்வீஸ், பணியில் இருக்கும்னா அது இன் சர்வீஸ். அவர்கள் ஆரம்ப ஆசிரியர் பயிற்சியில் கவனம் செலுத்துகிறார்கள். பயிற்சி செய்யும் ஆசிரியர்களுக்கு அவர்கள் தொடர்ந்து தொழில்முறை வளர்ச்சியை வழங்குகிறார்கள். அவை வகுப்பறை கற்பவர்கள் தொடர்பில்லாது. எது சரியான பதில்? பயிற்சி செய்யும் ஆசிரியர்களுக்கு அவர்கள் தொடர்ந்து தொழில்முறை வளர்ச்சியை வழங்குதல். இதுதான் அந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங்குடைய நோக்கம். பணியில் இருக்கும் ஆசிரியர் கல்வி திட்டம்னா இன் சர்வீஸ் ட்ரைனிங். அதனுடைய நோக்கம் ஏற்கனவே ஆசிரியர் ஆகிட்டாரு, அது புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக கொடுக்கக்கூடிய பயிற்சி. ஆகவே அதுதான் முக்கியமான கருத்து. இல்லை, பணியிடத்தில் உள்ள ஆசிரியர் கல்வி திட்டங்கள் பயிற்சி செய்யும் ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து தொழில்முறை மேம்பாடுகளை வழங்குகின்றன. புதிய கற்பித்தல் முறைகள் மற்றும் கல்வி ஆராய்ச்சி மூலம் அவர்கள் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றனர். அடுத்து, தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்காக குறிப்பாக வடிவமைக்கப்பட்ட திட்டம் எது?
தொடக்க கல்வி டிப்ளமா, அது ரீசெண்டான ஒரு விஷயம். இப்போ ஒரு 2016 இது வந்து விட்டது. தனியாகவே, அதாவது குழந்தைகளுக்கென்று ஒரு தனி பயிற்சி. அதற்கு முன்பாக அது இருந்தாலும் கூட அது சிறப்பு முக்கியத்துவம் பெறவில்லை. மத்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒன்று தொடக்க கல்வி டிப்ளமா என்பது ஏற்கனவே இருந்தாலும் கூட திடீரென்று இந்த பிஎட் கல்லூரி பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்களே இதையும் படிக்க வேண்டிய ஒரு நிலை. அதாவது இந்த பட்டய படிப்பு, அது தொலைதூர கல்வியிலே கூட இதை வைத்திருந்தாங்க, தொடக்க கல்வி டிப்ளமா என்பது. இதை ரீசெண்டான ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்பாக இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தொடக்க கல்வியில் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், தொழில்நுட்ப இளங்கலை பிடெக், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MBA, தத்துவ மருத்துவ PhD, தத்துவ அறிஞர் PhD. இந்த தொடக்க கல்வி டிப்ளமோ என்பதுதான் சரியான பதில். தொடக்கப்பள்ளி ஆசிரியர் குறிப்பாக வடிவமைக்க திட்டம் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ டிப்ளமோ இன் தொடக்க கல்வி என்பது தொடக்கப்பள்ளியில் கற்பிக்கும் அந்த ஆசிரியர்களை தயார்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம். அடுத்து ஆசிரியர் கல்வி பாடத்திட்டத்தினுடைய அமைப்பு மற்றும் தொடக்க இடைநிலை உயர்நிலை பள்ளிகளில் NCT அவங்களுடைய அதன் பார்வை. இதை பற்றி என்ன கேள்வி கேட்கலாம்? NCTயின் படி, நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், இதன்படி தொடக்க நிலை ஆசிரியர் கல்வி பாடத்திட்டம் எதை வலியுறுத்த வேண்டும்? மேம்பட்ட ஆராய்ச்சி முறைகள், அடிப்படை கல்வித்திறன் மற்றும் குழந்தை வளர்ச்சி, நிர்வாகத்திறன்கள், உயர்கல்விக் கொள்கை. அடிப்படை கல்வித்திறன்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சியை இது வலியுறுத்துகிறது. NCT வந்து தொடக்கநிலை கல்வியிலே வலியுறுத்துகிறது. எதை? அடிப்படை கல்வித்திறன்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சியை. தொடக்க கல்வியில், தொடக்க நிலையில் உள்ள ஆசிரியர்கள் கல்வி பாடத்திட்டமானது இளம் கற்பவர்களுக்கு திறம்பட கற்பிக்க அடிப்படை கல்வித்திறன்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி பற்றிய புரிதலிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று NCT வலியுறுத்துகிறது. அதாவது எஜுகேஷனல் சைக்காலஜி வேண்டும். அதனால தான் இப்பொழுது கூட அந்த டெட் தேர்விலெல்லாம் அதை வலியுறுத்துகிறார். இதற்கென்று இந்த ஆசிரியர், அதாவது இந்த தத்துவம் என்று சொல்லக்கூடாது, உலகியல், ஏன்னா கல்வி உலகியல் வந்து சிறப்பாக அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கென்று 30 மார்க்குகள் வைத்து கேட்கிறார் டெட் போன்ற தேர்வுகளிலே. இடைநிலை ஆசிரியர் கல்விக்கான NCERT முதன்மை பார்வை என்ன? செகண்டரி டீச்சர்னுடைய அவருடைய கல்விக்கான NCERT முதன்மை பார்வை பாட நிபுணர்களை உருவாக்குதல், பல்வேறு கற்றல் தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய முழுமையான கல்வியாளர்களை உருவாக்குதல், நிர்வாக பணிகளில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தல், சர்வதேச ஆசிரியர் பதவிகளுக்கு ஆசிரியர்களை தயார்படுத்துதல். இது சரியான பதிலாக இருக்கும். பல்வேறு கற்றல் தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய முழுமையான கல்வியாளர்களை உருவாக்குவது தான் இதனுடைய நோக்கம். இதைத்தான் இந்த இடைநிலை ஆசிரியர் கல்விக்கான NCERT பரிந்துரையாக இருக்கிறது. இதனுடைய விளக்கம் என்ன என்று சொன்னால், மாணவர்களுடைய பலதரப்பட்ட கற்றல் தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மற்றும் உள்ளடக்கிய, அதாவது எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய கற்றல் சூழலை வளர்க்கக்கூடிய முழுமையான கல்வியாளர்களை உருவாக்க இந்த 2ஆம் நிலை ஆசிரியருக்கு, அதாவது செகண்டரி எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த இடைநிலை ஆசிரியர் கல்வியை NCERT கருதுகிறது. இந்தியாவில் ஆசிரியர் கல்வியுடைய பார்வை மற்றும் கட்டமைப்பை எந்த ஆவணம் கோடிட்டு காட்டுகிறது? ஆசிரியர் கல்வியுடைய பார்வை மற்றும் கட்டமைப்பை தேசிய கல்விக் கொள்கை NEP, ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு NCFTE, தேசிய கல்விக் கொள்கை NPE, தேசிய ஆசிரியர் பயிற்சி சட்டம் NTTA. இதில் வந்து என்ன கேள்வி? இந்தியாவில் ஆசிரியர் கல்வியை பற்றி என்பதானா இந்த NCFTE, அதெல்லாம் அதனுடைய அந்த விளக்கமே அதான் இருக்கும். டீச்சர் எஜுகேஷன் தான் அதில் முடியுது. அதனால் ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட அமைப்பை சொல்லுவது இந்த NCFTE. ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு என்பது NCFTE. ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு இந்தியாவில் ஆசிரியர் கல்விக்கான பார்வை, கட்டமைப்பு மற்றும் வழிகாட்டுதல்களை கோடிட்டு காட்டுகிறது. தரமான ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்கான விரிவான கட்டமைப்பை இது வழங்குகிறது. அடுத்து NCERT படி உயர்நிலையில் ஆசிரியர் கல்வி பாடத்திட்டத்தினுடைய கவனம் எதில் இருக்க வேண்டும்? NCERT உயர்நிலை கல்வி ஆசிரியர் கல்வி பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? சிறப்பு பாட அறிவு மற்றும் ஆராய்ச்சி திறன், பொது அறிவு மற்றும் அடிப்படை கற்பித்தல் திறன், உடற்கல்வி மற்றும் சாராத செயல்பாடுகள், நிர்வாகம் மற்றும் எழுத்தல் திறன். சிறப்பு பாட அறிவு மற்றும் ஆராய்ச்சி, அந்த உயர்நிலையில்
மிகுந்த ஒரு ரிஃப்ளெக்டிவ் நேச்சரோட ஒரு ஆசிரியர்கள், அதாவது எதையும் பகுத்து ஆராய்ந்து தனது சிந்தனை பற்றியே சிந்தனை செய்யக்கூடியவராக இருப்பது தான் அந்த ரிஃப்ளெக்டிவ் நேச்சர் உள்ள ஒரு ஆசிரியர். அதை என்சிஆர்டி வலியுறுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் தான் ஒரு சிறப்பு பாட ஒரு அறிவை பெறுவதுடன் ஆராய்ச்சி திறனையும் பெற்று மாணவர்களுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருப்பார் என்பதுதான் அந்த என்சிஆர்டியினுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. ஆகவே சிறப்பு பாட அறிவு மற்றும் ஆராய்ச்சி திறன் உயர்நிலையிலே மேம்பட்ட உள்ளடக்கத்தை வழங்குவதற்கும் மாணவர்களுடைய உயர் வரிசை சிந்தனையை ஆதரிப்பதற்கும் ஆசிரியர்களை தயார்படுத்துவதற்கு சிறப்பு பாட அறிவு மற்றும் ஆராய்ச்சி திறன்களை வழங்குவதிலே என்சிஆர்டி கவனம் செலுத்துகிறது. அடுத்து சேவைக்கு முந்தைய ஆசிரியர் கல்வியுடைய கூறுகளுடைய அமைப்பு பற்றி என்ன கேள்வி கேட்கலாம், அதாவது ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்கை பற்றி என்ன கேள்வி கேட்கலாம். சேவைக்கு முந்தைய ஆசிரியர் கல்வியில் எந்த கூறு அவசியம், அதாவது ப்ரீ சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷனுக்கு எந்த காம்பனண்ட் இம்பார்ட்டன்ட் அவசியம். கள அனுபவம் மற்றும் மாணவர் கற்பித்தல், தத்துவார்த்த பாடநெறி மற்றும் நிர்வாக பயிற்சி சாராத செயல்பாடு. கள அனுபவம் மற்றும் மாணவர் கற்பித்தல் ரெண்டு ரொம்ப முக்கியம். கள அனுபவம் ரொம்ப முக்கியமானது. கள அனுபவம் என்றால் ஒரு பள்ளிக்கு சென்று நடைமுறை அந்த கற்றலை வெளிப்படுத்தி திறன்களை வெளிப்படுத்தி கற்றுக்கொள்ளுதல், பிற அனுபவமிக்க ஆசிரியர்களை உற்று நோக்கி கற்றுக்கொள்ளாதான் கள அனுபவம். கள அனுபவம் மற்றும் மாணவர் கற்பித்தல் ஆகியவை முன்சேவை ஆசிரியர் கல்வியின்றி இன்றியமையாத கூறுகளாக இருக்கின்றன. வகுப்பறை அமைப்புகளில் நடைமுறை அனுபவத்தை வழங்குதல் மற்றும் நிஜ உலக கற்பித்தலுக்கு மாணவர்களை தயார்படுத்துதல் என்பது இதில் அடங்கும். முன்சேவை ஆசிரியர் கல்வியில் அடித்தள படிப்புகள் என்ன பங்கு வகிக்கின்றன? அடித்தள படிப்புனா 3 விஷயம், இந்த சைக்காலஜி, சோஷியாலஜி, ஃபிலாசபி, இதெல்லாம் வந்து அடித்தள படிப்புகள். ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்கில் ரொம்ப முக்கியமான அடித்தள படிப்புகளாக இருக்கின்றன இந்த ஆசிரியர் பயிற்சியில். ஆகவே முன்சேவை ஆசிரியர் கல்வியில் அடித்தள படிப்புகள் என்ன பங்கு வகிக்கின்றன? அவை விருப்பமானவை மற்றும் தவிர்க்கப்படலாம், நிச்சயமாக இல்லை, கண்டிப்பாக கொடுக்கணும். கற்பித்தல் நடைமுறைகளுக்கு அவை கோட்பாட்டு அடிப்படையை வழங்குகின்றன. நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு கோட்பாட்டு, அதாவது தியரிட்டிக்கல் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாட்டு அடிப்படையை வழங்குகின்றன. அவர்கள் சாராத வளர்ச்சியில் கவனம் செலுத்த, அதாவது தேவையில்லாத வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதால் நிச்சயமாக இல்லை. நிர்வாகத்திறர்களை வலியுறுத்துறதுனா அதுவும் இல்லை. முன்சேவை ஆசிரியர் கல்வியில் அடித்தள படிப்பில் என்ன பங்கு வகிக்கின்றன என்று சொன்னால், கற்பித்தல் நடைமுறைகளுக்கு அவை கோட்பாட்டு அடிப்படையை வழங்குகின்றன. முன்சேவை ஆசிரியர் கல்வியில் உள்ள அந்த அடிப்படையான படிப்புகள் கல்வி உளவியல், கற்பித்தல் மற்றும் பாடத்திட்ட மேம்பாடு போன்ற அத்தியாவசிய தலைப்புகளை உள்ளடக்கிய கற்பித்தல் நடைமுறைகளுக்கான கோட்பாட்டு அடிப்படைகளை வழங்குகின்றன. பணிக்கு முந்தைய ஆசிரியர் கல்வியில் கூட்டுக்கற்றல் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது? கூட்டுக்கற்றல் என்ன? கொலாபரேட்டிவ் லேர்னிங், இணைந்து கற்றல். பணிக்கு முந்தைய ஆசிரியர்கள் கூட்டுக்கற்றல் எவ்வாறு செயல்படுத்தப்படும்? சுயாதீன ஆய்வு திட்டங்கள் மூலம், குழு நடவடிக்கைகள் மற்றும் சக கற்பித்தல் மூலம், விரிவுரை அடிப்படையிலான கற்பித்தல் மட்டுமே கவனம் செலுத்துவதன் மூலம், தனிப்பட்ட வீட்டு பாடத்தை வழங்குவதன் மூலம். எது சரியானதாக இருக்கும்? குழு நடவடிக்கைகள் மற்றும் சக கற்பித்தல் மூலம் கற்றுக்கொள்ளுதல். இதைத்தான் இது வலியுறுத்தும். பணிக்கு முந்தைய ஆசிரியர் கல்வியில் கூட்டுக்கற்றல் இவ்வாறு தான் செயல்படுத்தப்படுகிறது. குழு நடவடிக்கைகள் மற்றும் சக கற்பித்தல் மூலம் இந்த கூட்டுக்கற்றல் என்ற அந்த கருத்தொரு அர்த்தம் பெறுகிறது. முன்சேவை ஆசிரியர் கல்வியில் கூட்டுக்கற்றல், குழு செயல்பாடுகள் மற்றும் சக கற்பித்தல், குழு பணியை வளர்ப்பது, தகவல் தொடர்பு மற்றும் கூட்டுறவு சிக்கலை தீர்க்கும் திறன் ஆகியவற்றின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. சேவைக்கு முந்தைய ஆசிரியர் கல்வியில் அனுபவ கற்றல் ஏன் முக்கியமானது? சேவைக்கு முந்தைய ஆசிரியர் கல்வியில் அனுபவ கற்றல் ஏன் முக்கியம்? அதாவது ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்கில் இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படிங்கிறது ஏன் முக்கியமானது? இது முறையான மதிப்பீடுகளுடைய தேவையை குறைக்கிறது, பயிற்சியாளர்களை நேரடி அனுபவம் மற்றும் பிரதிபலிப்பு மூலம் கற்றுக்கொள்ள அனுமதிக்கிறது, இது தத்துவார்த்த அறிவிலை மட்டுமே கவனம் செலுத்துகிறது, இது வகுப்பறை உற்றுநோக்குகளுடைய தேவையை நீக்குகிறது. எது சரியான பதில்? பயிற்சி பெறுபவர்கள் நேரடி அனுபவம் மற்றும் பிரதிபலிப்பு மூலம் கற்றுக்கொள்ள இது அனுமதிக்கிறது. இந்த முந்தைய பணிக்கு முந்தைய ஆசிரியர் கல்வி, அதாவது பயிற்சி பெறுபவர் நேரடி அனுபவம் மற்றும் பிரதிபலிப்பு, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங், இந்த பிஎட் ட்ரைனிங், டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் இதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஆகவே பணிக்கு முந்தைய ஆசிரியர் கல்வியில் அனுபவ கற்றல் என்பது முக்கியமானது. ஏனெனில் இது பயிற்சியாளர்களுக்கு நேரடி அனுபவம், பிரதிபலிப்பு மற்றும் நடைமுறை பயன்பாடு ஆகியவற்றின் மூலம் அறிவு மற்றும் திறன்களை பெற உதவுகிறது. அடுத்து ஷூல்மேன், டெங் மற்றும் லூக்
ஹேபர்மாஸ் ஆகியோருடைய பார்வையிலிருந்து ஆசிரியர் கல்வியுடைய அறிவுத்தளத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது? இந்த கேள்வி இப்பொழுது வந்தது. இப்போ இந்த போன வாரம் நடந்த அந்த நெட் தேர்வில் ஹேபர்மாஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஆகவே இங்கிருந்து தான் கேட்கிறார்கள். அதாவது சிலபஸை விட்டு அவர் வெளியே செல்லவில்லை. ஆகவே சிலபஸில் இருக்கக்கூடிய இந்த அடிப்படை கருத்துக்களை நாம் படித்து கொண்டால் நிச்சயமாக எந்த கேள்விக்கும் நம்மால் பதில் சொல்ல முடியும் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளும். இந்த ஷூல்மேன், டெங் மற்றும் லூக் அண்ட் ஹேபர்மாஸ் ஆகியோருடைய பார்வையிலிருந்து ஆசிரியர்களுடைய அறிவுத்தளத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது? பிரதிபலிப்பு கற்பித்தலுடைய பொருள் மற்றும் பிரதிபலிப்பு கற்பித்தலை மேம்படுத்துவதான உத்திகள் என்ன? ஆசிரியர் கல்வியின் மாதிரிகள், நடத்தை, திறமை அடிப்படையிலான மற்றும் விசாரணை சார்ந்த என்கொயரி பேஸ்டு மாடல்ஸ் என்று சொல்வார்கள். விசாரணை சார்ந்த ஆசிரியர் கல்வி மாதிரி இவற்றை பற்றிய ஒரு சில கருத்துக்களை நாம் பார்ப்போம். ஆசிரியர் கல்வியினுடைய அறிவு தளத்தை புரிந்து கொள்வது ஹேபர்மாஸ் ஆகியோரின் பார்வையிலிருந்து எப்படி பார்ப்பது? ஷூல்மேன் கற்பித்தல் உள்ளடக்க அறிவு, திறமையான கற்பித்தலுக்கு தேவையான உள்ளடக்கம் மற்றும் கற்பித்தலின் கலவையை வலியுறுத்தும் வகையில் ஷூல்மன் பாடப்பொருளை எவ்வாறு கற்பித்தலுக்கு மாற்றுவது என்பதை வலியுறுத்தினார். ரொம்ப முக்கியமான இந்த ஷூல்மன் என்பவர் என்ன சொல்றாருன்னா உள்ளடக்க அறிவு என்று சொல்லுகிறார். PCK என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதாவது கான்டென்ட் நாலேஜ், பெடகாஜிக்கல் கான்டென்ட் நாலேஜ், அதாவது கற்பித்தல் உள்ளடக்க அறிவு. அதாவது அறிவு இருக்கிறது, அதாவது இதை சொல்லித்தர வேண்டும், இந்த பாடப்பொருளுடைய அந்த புலமை இருக்கிறது. ஆனால் அந்த புலமையை எவ்வாறு மாணவர்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது என்பதுதான் கற்பித்தல் உள்ளடக்க அறிவு. இதை பற்றி விளக்கமான சில கருத்துக்களை இந்த ஷூல்மன் முன்வைக்கிறார். எவ்வாறு ஒரு ஆசிரியர் இந்த கற்பித்தல் உள்ளடக்க அறிவை கொண்டு மாணவர்களுக்கு போதிப்பது, மாணவர்களுக்கு பயனுள்ள வகையிலே கற்பிப்பது என்ற ஒரு பார்வையை இந்த ஷூல்மன் கொண்டிருக்கிறார். இவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து கற்பித்தல் உள்ளடக்க அறிவு, பெடகாஜிக்கல் கான்டென்ட் நாலேஜ், திறமையான கற்பித்தலுக்கு தேவையான உள்ளடக்கம் மற்றும் கற்பித்தலுடைய கலவையை வலியுறுத்தும் வகையில் ஷூல்மன் பாடப்பொருளை எவ்வாறு கற்பித்தலுக்கு மாற்றுவது, பாடப்பொருள் இருக்கிறது எவ்வாறு அது கற்பித்தலுக்கு இயல்பாக எளிதாக கற்பித்தலுக்கு எவ்வாறு அதை மாற்றுவது என்பதை அவர் வலியுறுத்துகின்றார். அவர் 7 வகையான அறிவின் 7 வகைகளை அவர் சொல்லுகிறார். உள்ளடக்க அறிவு, பொது கல்வி அறிவு, பாடத்திட்ட அறிவு, கற்பித்தல் உள்ளடக்க அறிவு, கற்பவர்களுடைய அறிவு மற்றும் அவர்களுடைய பண்புகள், கல்வி சூழல்கள் பற்றிய அறிவு மற்றும் கல்வி நோக்கங்கள் மற்றும் மதிப்புகள் பற்றிய அறிவு என ஆசிரியர் அறிவை ஷூல்மன் வகைப்படுத்துகின்றார். இதில் ஏதாவது ஒன்றை கேட்டு இது யார் சொன்னது என்று கூட கேட்கலாம். ஆகவே இதை புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அறிவின் 7 வகைகளாக எதை சொல்லுகிறார் அந்த ஷூல்மன்? உள்ளடக்க அறிவு, பொது கல்வி அறிவு, பாடத்திட்ட அறிவு, சிலபஸ் நாலேஜ், கற்பித்தல் உள்ளடக்க அறிவு, கற்பவர்களுடைய அறிவு மற்றும் அவர்களுடைய பண்புகள், கல்வி சூழல்கள் பற்றிய அறிவு மற்றும் கல்வி நோக்கங்கள் மற்றும் மதிப்புகள் பற்றிய அறிவு என்று இவர் வகைப்படுத்துகின்றார். அடுத்து டெங் மற்றும் லூக், இவர்கள் எதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஷூல்மேனுடைய அதே கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அவருடைய பணியை இன்னும் விரிவுபடுத்தி சொல்லுகிறார்கள். ஆகவே டெங் மற்றும் லூக் என்பவர்கள் இந்த ஷூல்மேனுடைய அந்த கற்பித்தல் பார்வையை இவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற அதே நேரத்தில் அவருடைய பணியை இன்னும் விரிவுபடுத்துகிறார்கள் இந்த டெங் மற்றும் லூக் என்ற இந்த அறிஞர்கள். ஆசிரியர் கல்வியில் பல்வேறு அறிவுக்களங்களுடைய சிக்கலான தன்மை மற்றும் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதில் கவனம் செலுத்தினர். அதாவது ஆசிரியர்கள் பல்வேறு அறிவுக்களங்களுடைய சிக்கலான தன்மை மற்றும் ஒன்றோடொன்று இணைந்திருப்பது. பல்வேறு களங்கள் இருக்கின்றன. பல்வேறு அறிவுக்களங்கள் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார், அறிவு சார்ந்த, உணர்வு சார்ந்த, உடல் இயக்கம் சார்ந்த என்று பலதரப்பட்ட அந்த அறிவுக்களங்களுடைய ஒன்றிணைப்பு கற்பித்தலில் நடைபெறுகிறது. வெறுமனே அறிவை மட்டும் கொடுப்பதில்லை, உணர்வை கொடுக்கின்றோம், திறன்களை வளர்க்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது அந்த சிக்கலான தன்மை அவை எவ்வாறு ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது என்பதை பற்றி பேசுபவர்கள் தான் இந்த டெங் மற்றும் லூக். ஆகவே இவர்கள் ஷூல்மேனுடைய பணியை விரிவுபடுத்துகிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இந்த அறிவுக்களங்களுடைய சிக்கலான தன்மையை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். எவ்வாறு அவை இணைந்திருக்கின்றன, ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்றன என்பதை பற்றி பேசுகிறார்கள். ஆகவே பாடத்திட்டத்தை உருவாக்குவது, எவ்வாறு பாடத்திட்டத்தை உருவாக்குவது, பாடத்திட்டத்தினுடைய உள்ளடக்கம், கற்பித்தல் மற்றும் கல்வி சூழல் ஆகியவற்றுக்கு இடையேயான மாறும் தொடர்புகளை உயர்த்தி
செயல்படுத்துபவர்கள் மட்டுமல்ல, பாடத்திட்டத்தை உருவாக்குபவர்களாக ஆசிரியருடைய முக்கியத்துவத்தை அவர்கள் வலியுறுத்துகிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. பாடத்திட்டத்தின் உள்ளடக்கம், கற்பித்தல் மற்றும் கல்விச்சூழல் ஆகியவற்றுக்கு இடையேயான மாறும் தொடர்புகளை உயர்த்தி செயல்படுத்துவர்கள் மட்டுமல்ல, பாடத்திட்டத்தை உருவாக்குவவர்களாக ஆசிரியர்கள் இடம்பெற வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கருத்து. அடுத்து ஹேபர்மாஸ், இதைத்தான் இப்பொழுது இந்த தேர்விலே கேட்டிருந்தார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? ஹேபர்மாஸ் 3 அறிவு ஆர்வங்களை பற்றி சொல்லுகிறார். 3 அறிவு ஆர்வங்கள், 3 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் எஜுகேஷன். ஹேபர்மாஸ் சொல்றது தொழில்நுட்ப ஆர்வம், சுற்றுச்சூழலுடைய கட்டுப்பாடு மற்றும் கையாளுதல் தொடர்பானது. தொழில்நுட்ப ஆர்வம் என்பது சுற்றுச்சூழலுடைய கட்டுப்பாடு மற்றும் அதை எவ்வாறு மேற்கொள்வது, மேனேஜ் செய்வது, சமாளிப்பது என்ற தொடர்புடையதான் இந்த தொழில்நுட்ப ஆர்வம் என்பது. ஆகவே இது ஒன்று. அடுத்து அனுபவ பகுப்பாய்வு, அறிவியலிலே கவனம் செலுத்துகிறது. அடுத்து நடைமுறை ஆர்வம், புரிதல் மற்றும் தகவல் தொடர்பு சார்ந்தது நடைமுறை ஆர்வம் என்று ஒன்றை சொல்லுகிறார். ஹெர்மெனிட்டிக் அறிவியலுடைய மையம், அதாவது புரிந்து கொள்வது ஹெர்மெனிட்டிக்ஸ் என்று சொல்லுகிறோம். ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்வது ஹெர்மெனிட்டிக்ஸ் அறிவியலுடைய மையமாக இருப்பது இந்த நடைமுறை ஆர்வம். இதை இவர் சொல்லுகிறார். யார் சொல்லுவது? இந்த ஹேபர்மாஸ் சொல்லுவார். 3 அறிவு ஆர்வங்களில் தொழில்நுட்ப ஆர்வம், நடைமுறை ஆர்வத்தை பற்றி சொல்லுகிறார். 3வது விடுதலை ஆர்வம். அதாவது விடுதலை ஆர்வம் என்பது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அல்லது வற்புறுத்தல் இல்லாமல் சுயமாக சிந்திப்பது, சுயமாக பகுப்பாய்வு செய்வது, அது விடுதலை ஆர்வம். சுய பிரதிபலிப்பு மற்றும் சுயாட்சி பற்றிய அக்கறை, விமர்சன சமூக அறிவியலுடன் இது இணைக்கப்படுகிறது. விமர்சன சமூக கிரிட்டிக்கல் சோஷியல் நாலேஜ்னா அதை உள்ளடக்கியது இந்த விடுதலை ஆர்வம். சுய பிரதிபலிப்பு மற்றும் சுயாட்சி பற்றிய அக்கறை. ஆகவே இந்த 3 விஷயத்தை இவர் சொல்லுகிறார் ஹேபர்மாஸ்: தொழில்நுட்ப ஆர்வம், நடைமுறை ஆர்வம், விடுதலை ஆர்வம். இதை நன்றாக புரிந்து கொள்ள இதை பற்றிய கேள்வி சமீபத்திலே வந்திருக்கிறது. ஆசிரியர் கல்விக்கான தாக்கம் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த ஹேபர்மாஸனுடைய அந்த கொள்கையுடைய தாக்கம் என்று பார்க்கின்ற பொழுது, தன்னாட்சி மற்றும் பிரதிபலிப்பு கற்பவர்களை வளர்ப்பதற்கு ஆசிரியர்கள் விமர்சன சிந்தனையில் ஈடுபட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது. அதாவது இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் என்று சொல்லக்கூடியது ஆசிரியர் பெற்றிருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், மாணவர்களிடத்திலே ஒரு அட்டானமி, தன்னாட்சி, ஒரு ரிஃப்ளெக்டிவ் நேச்சர், ஆழ்ந்த சிந்தனை, பிரதிபலிப்பு, அப்படிப்பட்ட கற்பவர்களை வளர்ப்பது ஆசிரியர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு ஆசிரியர்கள் விமர்சன சிந்தனையில் ஈடுபட வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு கருத்து. இதிலிருந்து தான் கேள்வி வரும். ஆகவே இந்த ஹேபர்மாஸ் கொள்கையினுடைய முக்கிய நோக்கம் என்பது மாணவர்கள் தன்னாட்சி பெறுவதற்கு, பிரதிபலிப்பு செய்வதற்கு ஆசிரியர்கள் விமர்சன சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் இவருடைய கோட்பாடு, ஹேபர்மாஸுடைய கோட்பாடு. ஆகவே கல்வி தாக்கம் என்று பார்க்கின்ற பொழுது முழுமையான வளர்ச்சி, ஆசிரியர்களுக்கு உள்ளடக்கம், கற்பித்தல், பாடத்திட்டம் மற்றும் கற்பவர்களுடைய புரிதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு நன்கு வட்டமான அறிவுத்தளம், சைக்ளிக் நாலேஜ் பேஸ் என்று சொல்லுகிறார். முழுமையான வளர்ச்சி, ஆசிரியர்களுக்கு உள்ளடக்கம், கற்பித்தல், பாடத்திட்டம் மற்றும் கற்பவர்களுடைய புரிதல் இவற்றை உள்ளடக்கிய நன்கு வட்டமான அறிவுத்தளம் தேவை என்பது இவருடைய கருத்து. இது சரியாக புரிந்து கொள்ளும். பொதுவான அர்த்தம் இருந்தால் கூட போதும். பிரதிபலிப்பு பயிற்சி, ஆசிரியர்களை அவர்களுடைய கற்பித்தலை விமர்சன ரீதியாக மதிப்பிடுவதற்கும் மேம்படுவதற்கும் பிரதிபலிப்பு நடைமுறையில் ஈடுபட ஊக்குவிப்பது இவருடைய கோட்பாடு. பிரதிபலிப்பு பயிற்சி என்பது ஆசிரியர்கள் அவர்களுடைய கற்பித்தலை விமர்சன ரீதியாக மதிப்பிட, அவர்களே தங்களை மதிப்பிடுவது, தங்களுடைய கற்பித்தலை விமர்சன ரீதியாக மதிப்பிடு, எது நன்றாக இருக்குது, நன்றாக இல்லை, எங்கு அவர்கள் வளர வேண்டும் என்ற அந்த விமர்சன கண்ணோட்டம். இது முக்கியமான ஒன்று பிரதிபலிப்பு பயிற்சியில். அடுத்து பாடத்திட்ட மேம்பாடு, கற்றல் அனுபவங்களை மாற்றி அமைக்கவும் சூழலுக்கு ஏற்ப பாடத்திட்டத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் ஈடுபடுவார்கள். பாடத்திட்ட மேம்பாடு பற்றியும் அவர்கள் அக்கறை கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சி அவர்களுக்கு தர வேண்டும். அடுத்து விமர்சன கல்வியியல், சமூக நீதியை மேம்படுத்துவதற்கு, மாணவர்களை மேம்படுத்துவதற்கு விமர்சன கல்வியினுடைய கூறுகளை இணைத்தல். சமூக நீதியை, அதாவது கல்வியிலேயே சமத்துவம் இல்லை என்ற ஒரு கோட்பாடு தான் இந்த விமர்சன கல்வியியல். த கிரிட்டிக்கல் திங்கிங் இன் எஜுகேஷன் என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது சமூக நீதி என்பது கல்வியிலே இல்லை என்று இது கொள்கிறது, ஒரு அடிப்படை கருத்தாக கொள்கிறது. ஆகவே சமூக நீதியை மேம்படுத்துவதற்கும் மாணவர்களை மேம்படுத்துவதற்கும் விமர்சன கல்வியின் கூறுகளை இணைத்தல் தான் இந்த விமர்சன கல்வியியலுடைய நோக்கம்.
அடுத்து பிரதிபலிப்பு கற்பித்தலுடைய பொருள் மற்றும் பிரதிபலிப்பு கற்பித்தலை மேம்படுத்துவதற்கான உத்திகள். பிரதிபலிப்பு கற்பித்தல்னா ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங், அதாவது எதையும் ஆழ்ந்து சிந்தித்து தன்னையே கூட ஆய்வுக்கு உட்படுத்தி வளர்ந்து கொண்டு போதித்தல், அதான் பிரதிபலிப்பு கற்பித்தல். ஆகவே பிரதிபலிப்பு கற்பித்தலுடைய பொருள் மற்றும் பிரதிபலிப்பு கற்பித்தலை மேம்படுத்த உத்திகள் என்று பார்க்கின்ற பொழுது முதலிலே பிரதிபலிப்பு கற்பித்தல் என்றால் என்ன என்று பார்ப்போம். பிரதிபலிப்பு கற்பித்தல் என்பது ஒருவருடைய கற்பித்தல் நடைமுறைகளுடைய சுய பரிசோதனை மற்றும் மதிப்பீடு, தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் தழுவலை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அதாவது பொதுவான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இதுதான் பிரதிபலிப்பு கற்பித்தல். முக்கிய கூறுகளாக எதை சொல்வோம்? சுய விழிப்புணர்வு, கற்பித்தல் முறைகளுடைய விமர்சன பகுப்பாய்வு மற்றும் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட், இவை எல்லாமே இதில் இந்த பிரதிபலிப்பு கற்பித்தலிலே அடங்கும். அடுத்து பிரதிபலிப்பு கற்பித்தலை மேம்படுவதற்கான உத்திகள் என்று பார்க்கும்போது ஜேர்னலிங் என்ற ஒரு கருத்துரு. ஜேர்னலிங் என்ற டைரி எழுதுவதை போன்று சில சமயங்களில் அன்றாட நிகழ்ச்சிகளை இரவிலே நமது குறிப்பேட்டில் எழுதுகிறோமே, அதை போன்றதான் ஜேர்னலிங். ஆசிரியர் தங்கள் கற்பித்தல் அனுபவங்களை ஆவணப்படுத்துவது ஜேர்னலிங். ஆசிரியர் தங்கள் கற்பித்தல் அனுபவங்களை ஆவணப்படுத்தவும் பகுப்பாய்வு செய்யவும் பிரதிபலிப்பு இதழ்களை வைத்திருக்கும்படி ஊக்கப்படுத்துவது தான் இது ஒரு உத்தி. அவருடைய பிரதிபலிப்பு கற்பித்தலை மேம்படுத்துவதற்கான உத்திகளில் ஒன்று ஜேர்னலிங். இதை ஊக்கப்படுத்துகிறது ஆசிரியர் பயிற்சி. அடுத்து சக கவனிப்பு. சக கவனிப்பு என்பது பியர் ஆப்சர்வேஷன், பியர் குரூப் ஆப்சர்வேஷன். கற்பித்தல் நடைமுறையில் வெவ்வேறு கண்ணோட்டங்களை வழங்குவதற்கு சக கண்காணிப்பு மற்றும் கருத்து அமர்வுகளை எளிதாக்குறது. அதாவது மற்ற நண்பர்களோடு கூட படிப்பவர்களோடு அல்லது ஆசிரியர்களோட கூட கற்பித்தல் உற்றுநோக்களை கொண்டு வளருது சக கவனிப்பு. கற்பித்தல் நடைமுறையில் வெவ்வேறு கண்ணோட்டங்களை வழங்குவதற்கு சக கண்காணிப்பு மற்றும் கருத்து அமர்வுகளை எளிதாக்குது. அடுத்து நுண்ணறிவு மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான குழு பிரதிபலிப்புகள் மற்றும் விவாதங்களில் ஆசிரியர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குது. நுண்ணறிவு மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான குழு பிரதிபலிப்புகள், அதாவது குரூப்பாக சேர்ந்து ரிஃப்ளெக்ட் செய்வது குழு பிரதிபலிப்புகள். அதாவது விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்த்து ஒருவர் மற்றவரை விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்த்து அதைத்தான் நுண்ணறிவு மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இது செய்யப்படுகிறது. விவாதங்களில் ஆசிரியர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குதல் இது ஒன்று. அடுத்து தொழில்முறை மேம்பாட்டு பட்டறைகள். இதுவும் இந்த ரிஃப்ளெக்டிவ் நேச்சரை வளர்ப்பதற்கான வழிமுறை. தொழில்முறை மேம்பாட்டு பட்டறைகள், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸ், சுய முன்னேற்றத்திற்கான பிரதிபலிப்பு நடைமுறைகள் மற்றும் உத்திகளில் கவனம் செலுத்தும் பட்டறைகளை, இந்த செமினார் கான்ஃபரன்ஸ்லாம் என்று சொல்கிறோமே, அதையெல்லாம் ஆசிரியர்களுடைய அந்த மேம்பாட்டுக்காக பயன்படுத்துது. தொழில்முறை மேம்பாட்டு பட்டறைகள். அடுத்து வழிகாட்டல் திட்டங்கள். அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் புதிய ஆசிரியர்களை பிரதிபலிப்பு நடைமுறைகளிலே வழிகாட்டல் திட்டங்களை நிறுவுதல். அதாவது அனுபவமிக்க ஆசிரியர்கள் புதிய ஆசிரியர்களை வழிநடத்துதல். அவர்கள் எவ்வாறு கற்பிக்கின்றார்கள், அதில் இருக்கிற குறைபாடுகள் என்ன, நிறைகள் என்ன என்பதையெல்லாம் அவர்களை அலசி ஆராய செய்து புதிய முறைகளை, பயனுள்ள முறைகளை கற்றுக்கொள்ள செய்து வழிகாட்டல் திட்டங்கள். அடுத்து செயல் ஆராய்ச்சி, ஆக்ஷன் ரிசர்ச். ஆசிரியர்களே அவர்களுடைய கற்பித்தலை முறையாக ஆராய்ந்து மேம்படுத்த செயல் ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள ஊக்கப்படுத்துதல். ஆசிரியர் கல்வியுடைய மாதிரிகள் என்று பார்க்கிறோம். முக்கியமான இந்த பகுதியில் இருந்தால் கேள்விகள் அதிகமாக வரும். ஏன்னா இந்த மாதிரி டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் கேள்விகள் கேட்பார்கள். எந்த கேள்வித்தாளை எடுத்தாலும் இந்த பகுதியிலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி இருக்கும். அதற்கு காரணம் இதில் ரொம்ப பொருள் வளம் சார்ந்த கருத்துக்களாக இருக்கிறது. அதாவது ரொம்ப நுணுக்கமான கருத்துக்களை கொண்ட கான்செப்ட்ஸ் என்று சொல்லலாம். ஆசிரியர்களுடைய மாதிரிகள், நடத்தை மாதிரி என்று பார்க்கணும், பிஹேவியரல் மாடல். இதில் கற்பித்தல் நடைமுறைகளை வடிவமைக்க வலுவூட்டல் மற்றும் திரும்ப திரும்ப பயன்படுத்தி கவனிக்கக்கூடிய நடத்தைகள் மற்றும் திறன்களை இது வலியுறுத்துகிறது. ஆசிரியர் கல்வியுடைய மாதிரியில் நடத்தை மாதிரி என்பது கற்பித்தல் நடைமுறைகளை வடிவமைக்க வலுவூட்டல் மற்றும் திரும்ப திரும்ப பயன்படுத்தி கவனிக்கக்கூடிய நடத்தைகள் மற்றும் திறன்களை இது வலியுறுத்துகிறது. எப்படிப்பட்ட அணுகுமுறையிலே இந்த நடத்தை மாதிரி செயல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஆசிரியர் பயிற்சி என்பது கட்டமைக்கப்பட்ட படிப்படியான செயல்முறைகளை உள்ளடக்கியது என்ற அணுகுமுறையை கொண்டிருப்பது. இந்த நடத்தை மாதிரி என்பது இதனுடைய அணுகுமுறை என்ன என்று சொன்னால், ஆசிரியர் பயிற்சி என்பது கட்டமைக்கப்பட்ட படிப்படியான செயல்முறை உள்ளடக்கிறது என்று நம்புகிறது.
பெரும்பாலும் குறிப்பிட்ட திறன்களின் தேர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது. அதைத்தான் இந்த அணுகுமுறையாக இந்த பிஹேவியரலிஸ்டிக் மாடல் அல்லது பிஹேவியர் மாடல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நடத்தை மாதிரி. விமர்சனம், இது என்ன விமர்சனம்? இதுனா பிரதிபலிப்பு நடைமுறையினுடைய முக்கியத்துவத்தையும் கற்பித்தலுடைய சிக்கலான தன்மையையும் ஊடாடும் மற்றும் ஆற்றல் மிக்க செயல்முறையாக இதை கவனிக்கலாம். பிரதிபலிப்பு நடைமுறையுடைய முக்கியத்துவம், கற்பித்தலுடைய சிக்கலான தன்மையை ஊடாடும் மற்றும் ஆற்றல் மிக்க செயல்முறையாக இதை நாம் கவனிக்காமல் இருக்கலாம் அல்ல, இதை நாம் கொண்டிருப்போம். அதுதான் அர்த்தம். பிரதிபலிப்பினுடைய முக்கியத்துவம், கற்பித்தலுடைய சிக்கலான தன்மை, இதையெல்லாம் கருத்திலே இது கவனத்திலே கொள்கிறது. அல்லது திறன் அடிப்படையான, இது பிஹேவியரிஸ்ட் மாடலே முடித்து விட்டோம். அடுத்து திறன் அடிப்படையிலான மாதிரி, ஸ்கில் பேஸ்டு மாடல், காம்பிட்டன்சி பேஸ்டு மாடல்னு சொல்லுவாங்க. திறன் அடிப்படையிலான மாதிரி. இதில் எது கவனம் செலுத்துகிறது இந்த திறன் அடிப்படையிலான மாதிரி என்றால், ஆசிரியர்கள் நிரூபிக்க வேண்டிய குறிப்பிட்ட திறன்கள் அல்லது திறன்களை மேம்படுத்துவதற்கான மையங்களாக இந்த மாடல் திகழ்கிறது. அதாவது ஆசிரியர் நிரூபிக்க வேண்டிய, அதாவது ஆசிரியர் இருக்க வேண்டிய திறன்கள், அதை மேம்படுத்துவதற்கான முறைகள், அதை பற்றி பேசுவது இந்த திறன் அடிப்படையிலான மாதிரி. இதன் அணுகுமுறை என்ன என்று சொன்னால், கல்வி திட்டங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்ட திறன்களை சுற்றி வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த திறன்கள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான மதிப்பீடுகளோடு. கல்வி திட்டங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்ட திறன்களை சுற்றி வடிவமைக்கப்பட்டுள்ளன. நன்மைகளாக எதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஆசிரியர் செயல்திறனுக்கான தெளிவான இலக்குகள் மற்றும் தரநிலைகளை இது வழங்குகிறது. நிலைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை இது உறுதி செய்கிறது. ஆசிரியர் செயல்திறனுக்கான தெளிவான இலக்குகளை இது தருகிறது. எந்தன்னா இந்த காம்பிட்டன்சி பேஸ்டு மாதிரி, அதாவது திறன் அடிப்படையிலான மாதிரி என்பது ஆசிரியர் செயல்திறனுக்கான தெளிவான இலக்குகளை இது தருகிறது. ஸ்டாண்டர்ட் தரநிலைகளை இது தருகிறது. விமர்சனம் என்று பார்க்கின்ற பொழுது இதனுடைய கிரிட்டிக் என்ன என்று சொன்னால், பரந்த சூழலையும் பயனுள்ள கற்பித்தலின் பிரதிபலிப்பு, தகவமைப்பு தன்மை, இந்த அட்ஜஸ்டபிலிட்டி அல்லது தகவமைப்பு தன்மையை புறக்கணித்து தொழில்நுட்ப திறன்களின் தொகுப்பாக கற்பித்தலை குறைத்து விட, சில சமயம் குறைத்து விட முடியும். பரந்த சூழலையும் பயனுள்ள கற்பித்தலுடைய பிரதிபலிப்பு, தகவமைப்பு, அட்ஜஸ்டபிலிட்டி எல்லாம் இது குறைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அது இது விமர்சனமாக இந்த மாதிரிக்கு தரப்படுகிறது. அடுத்து விசாரணை சார்ந்த மாதிரி, அப்படி என்றால் இன்கொயரி பேஸ்டு மாடல். இதனுடைய ஃபோக்கஸ், கவனம் என்ன என்று சொன்னால், தொழில்முறை வளர்ச்சிக்கான வழிமுறையாக விசாரணை மற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபட ஆசிரியர்களை ஊக்குவிக்கிறது. தொழில்முறை வளர்ச்சிக்கான வழிமுறையாக இன்கொயரி பேஸ்டு மாடல் கொடுக்கப்படுகிறது. ஆசிரியர்களை இதை கொடுத்து ஆசிரியர்களை ஊக்குவிக்கிறது. தொழில்முறை வளர்ச்சிக்கான வழிமுறையாக விசாரணை மற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபட ஆசிரியர்களை ஊக்குவிக்கிறது தான் இந்த விசாரணை சார்ந்த மாதிரி அல்லது பகுப்பாய்வு சார்ந்த மாதிரி, என்கொயரி பேஸ்டு மாடல். இதனுடைய அணுகுமுறை எப்படி என்று சொன்னால், ஆசிரியர்கள் தங்கள் நடைமுறையை மேம்படுத்துவதற்கும் புதுமைப்படுத்துவதற்கும் தொடர்ந்து ஆராய்ந்து பிரதிபலிக்கும் ஆராய்ச்சிகளாக காணப்படுகிறார்கள். அதனுடைய அணுகுமுறை, ஆசிரியர்கள் எவ்வாறு மாற்றம் பெறுகிறார்கள், தங்கள் நடைமுறையை மேம்படுத்திக் கொள்கிறார்கள், புதுமைப்படுத்துவதை கற்றுக்கொள்கிறார்கள், தொடர்ந்து ஆராய்ந்து பிரதிபலிக்கும் ஆராய்ச்சிகளாக மாறுகிறார்கள். இந்த மாதிரி விசாரணை சார்ந்த மாதிரி, என்கொயரி பேஸ்டு மாடல். இதனுடைய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது, தொடர்ச்சியான கற்றல், விமர்சன சிந்தனை மற்றும் தகவமைப்பு திறன், அட்ஜஸ்டபிலிட்டி ஆகியவற்றுடைய கலாச்சாரத்தை வளர்க்கிறது. இதை பார்க்கிறோம். தொடர்ந்து ஆராய்ந்து அடுத்து விமர்சனம், அதிக அளவிலான ஆதரவு மற்றும் ஆதாரங்கள் தேவைப்படலாம். மேலும் அனைத்து கல்வி சூழலிலும் திறம்பட செயல்படுவது சவாலாக, அதாவது ஒவ்வொரு மாதிரி சிலவற்றிற்கு பயன்படும், சிலவற்றிற்கு பயன்படாது. ஆகவே எல்லா கல்வி சூழலிலும் ஒரு குறிப்பிட்ட மாதிரி பயன்படுமா என்று கேட்டால் அது இயலாத ஒன்றாகும். அதை அது ஒரு குறைபாடாக இதை சொல்லலாம். கல்வி தாக்கங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, மாறுபட்ட அணுகுமுறைகள், ஆசிரியர் கல்வி திட்டங்கள் கற்பித்தலுடைய பல்வேறு பரிமாணங்களை நிவர்த்தி செய்ய 3 மாதிரிகளிலிருந்தும் கூறுகளை ஒருங்கிணைக்க வேண்டும். அந்த 3 மாடல்களிலிருந்தும் ஒருங்கிணைத்து, அதாவது இன்டெகிரேட்டட் அப்ரோச் என்று சொல்லுகிறோமே அது. அடுத்து கோட்பாடு மற்றும் நடைமுறையுடைய சமநிலை, அதாவது தியரி பிராக்டிஸ், இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. ஆசிரியர் பயிற்சியில் கோட்பாட்டு அறிவு மற்றும் நடைமுறை திறன்களுக்கு இடையே சமநிலையை உறுதி செய்தல்.
பிரதிபலிப்பு மற்றும் தகவமைப்பு பயிற்சி. மாறிவரும் கல்வி தேவைகளுக்கு தற்போதைய தொழில்முறை வளர்ச்சி மற்றும் பதிலளிக்கும் தன்மையை ஊக்குவிக்கும் கற்பித்தலுக்கான பிரதிபலிப்பு மற்றும் தகவமைப்பு அணுகுமுறையை ஊக்குவித்தல். அடுத்து திறமை மற்றும் விசாரணை. ஆசிரியர்களின் தொழில்நுட்ப திறன் மற்றும் விமர்சன பிரதிபலிப்பு திறன்கள் ஆகிய இரண்டை வளர்ப்பதற்கு விசாரணை சார்ந்த நடைமுறைகளுடன் திறமை அடிப்படையிலான அணுகுமுறைகளை இணைத்தல். இதெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆசிரியர்களுடைய அறிவுத்தளத்தை புரிந்து கொள்வது. எவ்வாறு ஆசிரியர்களுடைய அறிவுத்தளத்தை புரிந்து கொள்வது? ஷூல்மேனினுடைய பார்வையிலிருந்து ஆசிரியர் கல்வியினுடைய அறிவுத்தளத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது? ஷூல்மேன் என்பவர் ஒரு அறிஞர். இவர் அந்த கல்வியியலில் இந்த ஆசிரியர் பயிற்சி பற்றி அவர் சொல்லுகிறார். எவ்வாறு கற்றுக் கொடுப்பது என்பதை பற்றிய விளக்கங்களை அவர் சொல்லுகிறார். பெடகாஜிக்கல் நாலேஜ், பெடகாஜிக்கல் கான்டென்ட் நாலேஜ், கற்பித்தல் கான்டென்ட் நாலேஜ், பாடப்பொருள் அறிவுனா பாட அறிவு, கற்பித்தல் பாட அறிவு. இந்த லீ ஷூல்மேன் கல்வியல் உள்ளடக்க அறிவு என்ற வார்த்தையுடன் எதை குறிப்பிட சில கேள்விகளை நாம் முன்வைக்கின்றோம். ஏற்கனவே படித்து விட்டோம். சில கேள்விகளை பார்க்கிறோம். லீ ஷூல்மேன் கல்வியல் உள்ளடக்க அறிவு என்ற வார்த்தையுடன் எதை குறிப்பிடுகிறார்? கல்வி உலகியல் அறிவு, குறிப்பிடத்தக்க உள்ளடக்கத்தை எவ்வாறு திறம்பட கற்பிப்பது என்பது பற்றிய புரிதல், பொது கற்பித்தல் உத்திகள் பற்றிய அறிவு, பாடத்திட்ட வடிவமைப்பில் பரிச்சயம். எதை பற்றி இவர் சொல்லுகிறார் என்றால், ஷூல்மேன் கல்வியல் உள்ளடக்க அறிவு என்பது எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், குறிப்பிட்ட உள்ளடக்கத்தை, அதாவது இந்த பாடப்பொருளை எவ்வாறு திறம்பட கற்பிப்பது என்பதை பற்றிய புரிதலைத்தான் இவர் தருகிறார் ஷூல்மேன். மாணவர்களுடைய சிரமங்களை மனதிலே கொண்டு கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு பாடத்தை எவ்வாறு திறம்பட தெரிவிப்பது என்பது குறித்த குறிப்பிட்ட அறிவை இந்த பிசிகே என்பது பெடகாஜிக்கல் கான்டென்ட் நாலேஜ், பாடனா கற்பித்தல் உள்ளடக்க அறிவு. இதை யார் குறிப்பிட என்றால் ஷூல்மேன். பிசிகே என்றாலே அது ஷூல்மேன். ஆகவே இதைத்தான் அவர் தன்னுடைய கோட்பாட்டிலே குறிப்பிடுகிறார். அடுத்து டெங் மற்றும் லூக்கின் பார்வையிலிருந்து என்ன கேள்வி கேட்கலாம்? டெங் மற்றும் லூக்கின் கூற்றுப்படி ஆசிரியர் கல்விக்கான அறிவுத்தளத்தினுடைய முக்கியமான அம்சம் என்ன? டெங் மற்றும் லூக்கினுடைய கூற்றுப்படி ஆசிரியர் கல்விக்கான அறிவுத்தளத்தின் முக்கியமான அம்சம் என்ன? நம்ம அது பதிலை கொண்டே நாம் நன்றாக கற்றுக்கொள்வோம். சமூக கலாச்சார புரிதல் மற்றும் சூழ்நிலை அறிவு. இந்த டெங் மற்றும் இந்த டெங் மற்றும் லூக் எதை பற்றி சொல்லுகிறார்கள்? தங்களுடைய கோட்பாட்டில் சமூக கலாச்சார புரிதல் மற்றும் சூழ்நிலை அறிவு. the circumstantial knowledge, situational knowledge, contextual knowledge, இருக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு, சூழ்நிலை அறிவு. ஸோ சமூக கலாச்சார புரிதல் மற்றும் சூழ்நிலை அறிவு. ஆசிரியர் கல்விக்கான அறிவுத்தளத்தில் சமூக கலாச்சார மற்றும் சூழ்நிலை அறிவின் முக்கியத்துவத்தை டெங் மற்றும் லூக் வழியில் இது நன்றாக புரிந்து கொள்ளலாம். எந்த கேள்வி வந்தாலும் இந்த வார்த்தைகள் இருக்கும், அதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த டெங் லூக் என்பவர்கள் எதை பற்றி சொல்லுகிறார்கள் தங்களுடைய கோட்பாடிலே? ஆசிரியர் கல்விக்கான அறிவுத்தளத்தில் சமூக கலாச்சார மற்றும் சூழ்நிலை அறிவின் முக்கியத்துவத்தை இவர்கள் வலியுறுத்துகிறார், டெங் லூக் வலியுறுத்துகிறார்கள். அடுத்து ஹேபர்மாஸ் பார்வையில் இப்பொழுது கேட்ட கேள்வி, இந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் நடந்த அந்த தேர்வில் இப்பொழுது இந்த கேன்சல் செய்து விட்டார்கள், அந்த தேர்வில் கேட்டிருக்கிறார்கள் இந்த ஹேபர்மாஸினுடைய கோட்பாடு. ஹேபர்மாஸின் பார்வையிலிருந்து நாம் என்னன்னா, இந்த ஹேபர்மாஸினுடைய தகவல் தொடர்பு நடவடிக்கை கோட்பாடு ஆசிரியர் கல்வியின் புரிதலுக்கு என்ன பங்களிக்கிறது? ஹேபர்மாஸுடைய தகவல் தொடர்பு நடவடிக்கை கோட்பாடு அதுதான் நம்ம பார்க்கணும். இது கம்யூனிகேஷன், இவர் பேசுவது கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் பிரின்சிபல், கம்யூனிகேஷன் பிரின்சிபல் பற்றி பேசுகிறார். ஹேபர்மாஸ் தகவல் தொடர்பு நடவடிக்கை கோட்பாடு ஆசிரியர் கல்வியின் புரிதலுக்கு என்ன பங்களிக்கிறது என்று அதை பதிலை கொண்டே நாம் புரிந்து கொள்வோம். உரையாடல் மற்றும் புரிதலின் முக்கியத்தை எடுத்துரைத்தல். ஹேபர்மாஸுடைய தகவல் தொடர்பு நடவடிக்கை கோட்பாடு என்ன என்று சொன்னால், ஆசிரியர் கல்வி உட்பட சமூக தொடர்புகளில் தொடர்பு, அதாவது தகவல் தொடர்பு, உரையாடல் மற்றும் பரஸ்பர புரிதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை இது கம்யூனிகேஷன் மாடல் தான் இவர் சொல்கிறது. இந்த முன்னோக்கு ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் வெளிப்படையான உரையாடலில் ஈடுபட வேண்டியதன் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது.
உள்ளடக்கிய மற்றும் பயனுள்ள கற்றல் சூழலை பற்றி இவர் சொல்லுகிறார். உள்ளடக்கிய மற்றும் பயனுள்ள கற்றல் சூழல் இதுதான் என்று சொல்லுகிறார். என்ன என்று சொன்னால் உரையாடல், அதாவது ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் சக ஊழியர்கள் வெளிப்படையான உரையாடல்களுடைய அவசியத்தை அவர் தன்னுடைய இந்த கோட்பாட்டிலே அவர் வலியுறுத்துகின்றார். அடுத்து பிரதிபலிப்பு கற்பித்தலுடைய பொருள் பற்றிய கேள்வி என்ன? பிரதிபலிப்பு கற்பித்தலுடைய முதன்மை இலக்கு என்ன? பிரதிபலிப்பு கற்பித்தலுடைய முதன்மை இலக்கு சுய மதிப்பீடு மற்றும் பிரதிபலிப்பு மூலம் கற்பித்தல் நடைமுறைகளை மேம்படுத்துதல். அதான் பிரதிபலிப்புனாலே சுய மதிப்பீடு, தன்னை பற்றியே சிந்தித்தல், அதாவது சுய மதிப்பீடு. ஆகவே பிரதிபலிப்பு கற்பித்தல் என்பது ஆசிரியர்கள் தங்கள் சொந்த நடைமுறைகளை விமர்சன ரீதியாக ஆராய்வது, அவர்களின் செயல்திறனை மதிப்பிடுவது மற்றும் அவர்களுடைய கற்பித்தல் மற்றும் மாணவர் கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவதற்கான மாற்றங்களை செய்வது. இது தொழில்முறை வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை இலக்காக கொண்ட ஒரு தொடர்ச்சியான கண்டினியூவஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். தொடர்ச்சியான செயல்முறை, கண்டினியூவஸ் ப்ரோசஸ், தொடர்ச்சியான செயல்முறை எப்பொழுதுமே ஆசிரியர்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதிபலிப்பு முறை என்று நாம் சொல்லலாம். பின்வருவனவற்றில் எது பிரதிபலிப்பு கற்பித்தலை மேம்படுத்துவதற்கான உத்தி அல்ல? அதாவது 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள், ஏதோ ஒன்று சேர்ந்து போகாது. பிரதிபலிப்பு கற்பித்தல் மேம்படுவதற்கான உத்தியாக இருக்காது. அது எது என்று கேட்கிறார். கற்பித்தல் நாட்குறிப்பை வைத்திருந்தால் ஜேர்னலிங், சக அவதானிப்புகளில் சக உற்றுநோக்கல்னா தன்னுடைய நண்பர், அதாவது ட்ரைனிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கூட இருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்கள் கவனித்து பலவற்றை நமக்கு சொல்லுவார்கள். பிஎட் கல்லூரிலாம் அதுதான் நடக்குது. இந்த மைக்ரோ டீச்சிங் ஸ்கில் என்றெல்லாம் அப்படித்தான் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த சக அவதானிப்புகளில் ஈடுபடுதல், தொழில்முறை மேம்பாட்டு பட்டறைகளில் கலந்து கொள்வது, கருத்துக்கு தரப்படுத்தப்பட்ட சோதனை மதிப்பெண்களை மட்டுமே நம்பி இருப்பது. இங்கே எவாலுவேஷன் வராது. ஏன்னா இங்கே எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னா பிரதிபலிப்பு கற்பித்தலை மேம்படுத்துகிற உத்தி என்று சொல்லுகின்ற பொழுது அதில் எவாலுவேஷன் வராது. எவாலுவேஷன் கடைசியில் வரக்கூடிய ஒரு விஷயம், அதை போட்டிருக்கிறாங்க இங்கே. அப்போ அது இங்கே பொருந்தாது. அதைத்தான் நாம் சிந்தனை செய்ய வேண்டும். கருத்துக்கு தரப்பட்ட சோதனை மதிப்புகள் மட்டுமே நம்பி என்பது இதோடு சேராது. பிரதிபலிப்பு கற்பித்தல் உத்திகள் கற்பித்தல் அனுபவங்களை ஆவணப்படுத்துவதற்கு, பகுப்பாய்வு செய்வதற்கு ஒரு கற்பித்தல் பத்திரிகையை வைத்திருப்பது, சக ஊழியர்களிடமிருந்து சக நண்பர்களிடமிருந்து நுண்ணறிவுகளை பெறுவது மற்றும் தொழில்முறை மேம்பாட்டு பட்டறைகளில் கலந்து கொள்வது ஆகியவை தரப்படுத்தப்பட்ட சோதனைகளை மட்டுமே நம்பியிருக்காது. இதை நம்பியிருக்காது. ஆகவே பிரதிபலிப்பு கற்பித்தலுக்கு தேவையான கருத்து அந்த 3 மட்டும்தான், அந்த கடைசி கிடையாது. அதில் மதிப்பீடு அதில் வராது. ஆசிரியர் கல்வியின் நடத்தை மாதிரியுடைய முக்கிய பண்பு என்ன? ஆசிரியர் கல்வியுடைய நடத்தை மாதிரியுடைய முக்கிய பண்பு எது என்று கேட்டால், கவனிக்கக்கூடிய மற்றும் அளவிடக்கூடிய நடத்தைகளுக்கு முக்கியத்துவம் தருவது தான் ஆசிரியர்களுடைய நடத்தை மாதிரி. கவனிக்கக்கூடிய மற்றும் அளவிடக்கூடிய நடத்தைகளுக்கு முக்கியத்துவம். ஆசிரியர்களுடைய நடத்தை மாதிரியானது கவனிக்கத்தக்க மற்றும் அளவிடக்கூடிய நடத்தைகளில் கவனம் செலுத்துகிறது. இது குறிப்பிட்ட திறன்கள் மற்றும் நடத்தைகளை வலுவூட்டல் மற்றும் பயிற்சியின் மூலம் பெறுவதை வலியுறுத்துகிறது. ஆகவே ஆசிரியர் கல்வியுடைய நடத்தை மாதிரி, இந்த பிஹேவியர் மாடல் என்பது கவனிக்கத்தக்க மற்றும் அளவிடக்கூடிய நடத்தைகளில் கவனம் செலுத்துகிறது. அதான் நடத்தையை அளவிடலாம் அப்படின்ற ஒரு கருத்து. திறன் அடிப்படையிலான மாதிரி, ஏன்னா இதை பற்றி என்ன கேள்வி கேட்கலாம். ஆசிரியர் கல்வியின் திறன் அடிப்படையிலான மாதிரியை எந்த அறிக்கை சிறப்பாக விவரிக்கிறது? ஆசிரியர் கல்வியினுடைய திறன் அடிப்படையிலான காம்பிடென்சி பேஸ்டு மாடல் அது எந்த அறிக்கை சிறப்பாக விவரிக்கிறது? கோட்பாட்டு அறிவை மையமாக கொண்டது, குறிப்பிட்ட திறன்கள் அல்லது திறன்களின் தேர்ச்சிக்கு முன்னுரிமை. அதாவது கேள்வியிலிருந்தே நான் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பிட்ட திறன்கள் அல்லது திறன்களின் தேர்ச்சிக்கு முன்னுரிமை அளிப்பது தான் திறன் அடிப்படையிலான மாதிரி. அதாவது கேள்வியிலே பதில் இருக்கிறது. ஆகவே இது பெரிதாக ஒன்றுமில்லை. இது குறிப்பிட்ட திறன்கள் அல்லது திறன்களின் தேர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கிறது. ஆசிரியர் கல்வியின் திறன் அடிப்படையிலான மாதிரியானது திறமையான கற்பித்தலுக்கு அவசியமானதாக கருதப்படும் குறிப்பிட்ட திறன்கள் அல்லது திறன்களின் தேர்ச்சியை வலியுறுத்துகிறது. அடுத்து விசாரணை சார்ந்த மாதிரி, இன்கொயரி பேஸ்டு மாடல். ஆசிரியர் கல்வியினுடைய இந்த இன்கொயரி பேஸ்டு மாடல், விசாரணை சார்ந்த மாதிரியுடைய முக்கிய கவனம், ஃபோக்கஸ் என்ன, முக்கிய கவனம் என்ன? கற்பித்தல் நடைமுறைகளுடைய ஆய்வு மற்றும் கேள்வி. அதாவது விசாரணை சார்ந்த மாதிரியான கேள்வி கேட்டல் தானே, பகுப்பாய்வு செய்வது, கேள்வி கேட்பது, அதை மாற்றுவது. கற்பித்தல் நடைமுறை ஆய்வு மற்றும் கேள்வி. விசாரணை சார்ந்த மாதிரியானது
அவர்களுடைய கற்பித்தல் நடைமுறைகளை தொடர்ச்சியான ஆய்வு, கேள்வி மற்றும் விசாரணையில் ஈடுபட ஊக்குவிக்கிறது. இந்த கேள்விகள் மற்றும் பதில்கள் ஆசிரியர் கல்வியில் குறிப்பிடத்தக்க தலைமையில் விரிவான பதில்களை நமக்கு தருகிறது என்று சொல்லலாம். அடுத்து 3ஆவதுக்கு போகிறோம், பணியில் உள்ள ஆசிரியர் கல்வி. இதுவரைக்கும் ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்லேயே இவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது இன் சர்வீஸ் ட்ரைனிங், பணியில் உள்ள ஆசிரியர் கல்வி, ரெஃப்ரெஷர் கோர்ஸ்ன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில், அல்லது இன் சர்வீஸ் ட்ரைனிங் சொல்கிறோம். இதை பற்றிய சில விளக்கங்கள் தான் இந்த 3ஆவது பகுதியில் இடம்பெறுகின்றன. பணியில் உள்ள ஆசிரியர் கல்வி, அத்தியாவசியமான கருத்துக்கள் மற்றும் இதை பற்றிய அறிவு, கருத்து, தேவை, நோக்கம் மற்றும் கருத்து என்ன, இதை பற்றி என்ன கருத்து என்ன. பணியில் உள்ள ஆசிரியர் கல்வி என்பது ஏற்கனவே பணியில் இருக்கும் ஆசிரியர்களுடைய அவர்களுடைய திறன் மற்றும் அறிவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அவர்களுடைய தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை குறிக்கிறது. இதனுடைய தேவை என்ன, இது எந்த அளவிற்கு தேவைப்படுகிறது நமக்கு? தொடர்ச்சியான முன்னேற்றம், சமீபத்திய கல்வி நடைமுறைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் வழிமுறைகளுடன் ஆசிரியர்கள் புதுப்பித்துக் கொள்வது தான் இதனுடைய தேவை. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஆசிரியர் பயிற்சி பெறுகிறார், குறிப்பிட்ட ஆண்டிலே பயிற்சி பெறுகின்றார். ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்பாக எத்தனையோ விஷயங்கள் மாறிவிடுகின்றன. ஆகவே அந்த மாறக்கூடிய அந்த விஷயங்களிலும் ஆசிரியர் புலமை பெற்றிருக்க வேண்டும், அதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங் என்று சொல்வது ஒரு தொடர்ச்சியான முன்னேற்றத்தை தருவது. ஆகவே சமீபத்திய கல்வி நடைமுறைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் வழிமுறைகளுடன் ஆசிரியர்களை புதுப்பித்துக் கொள்வதுதான் அதனுடைய தேவை. தொழில்முறை வளர்ச்சி, தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை வளர்ப்பதற்கு ஆசிரியர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற இது உதவுகிறது. அடுத்து கற்பித்தல் செயல்திறனை, மாணவர்களை பொறுத்தளவில் கற்பித்தல் செயல்திறனை மேம்படுத்த, அதன் மூலம் மாணவர் கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவது. நோக்கம் என்று பார்க்கின்ற பொழுது திறன் மேம்பாடு, கற்பித்தல் திறன் மற்றும் நுட்பங்களை புதுப்பித்தல் மற்றும் செம்மைப்படுத்தல் தான் இதனுடைய நோக்கம், இன் சர்வீஸ் ட்ரைனிங்குடைய நோக்கம். அடுத்து அறிவு மேம்பாடு, புதிய கல்வி ஆராய்ச்சி, பாடத்திட்டம் மற்றும் கொள்கைகள் ஆகியவற்றுடன் இணைந்திருத்தல். தகவல் அட்ஜஸ்டபிலிட்டி என்று சொல்லலாம். கல்வி முறைகள் மற்றும் சமூக தேவையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப ஆசிரியர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளுதல், தகவமைத்துக் கொள்ளுதல். கல்வி முறைகள் மற்றும் சமூக தேவையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப ஆசிரியர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளுதல் தான் இது. அந்த வகையில் தகவமைப்பு இதில் இருக்கிறது. இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங்கில் தங்களே மாற்றிக்கொள்ளுகிறார்கள், புதிதாக கற்றுக்கொண்டு அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அடுத்து தலைமைத்துவ வளர்ச்சியும் இதில் இருக்கிறது. கல்வி முறையில் தலைமை பாத்திரங்களுக்கு ஆசிரியர்களை தயார்படுத்துவது இதனுடைய நோக்கம். இதனுடைய ஸ்கோப் என்ன, எல்லை என்ன அல்லது வாய்ப்பு என்ன, அது நிறைய இதனுடைய கவரேஜ் ரொம்ப பெரிதாக இருக்குது. பட்டறைகள், கருத்தரங்குகள், படிப்புகள், ஸ்பெஷல் ஸ்டடீஸ், மாநாடுகள், கான்ஃபரன்சஸ், செல்ஃப் அனாலிசிஸ், சுய ஆய்வு எல்லாம் இதில் வாய்ப்பாக அமைகின்றன. இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங்கில் பல்வேறு தலைப்புகள் இதில் இருக்கின்றன. பாடம் சார்ந்த உள்ளடக்கம், கல்வியியல் உத்திகள், வகுப்பறை மேலாண்மை, கல்வி தொழில்நுட்பம், இவையெல்லாம் இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங்கில் தரப்படுகின்றன. அனைத்து நிலைகள், முதன்மை, இடைநிலை மற்றும் உயர்கல்வி நிலைகளில் அனைத்துக்குமே இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங் என்பது பொருந்தும். இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், கட்டமைக்கப்பட்ட திட்டங்கள் பெரும்பாலும் கல்வி அதிகாரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் அர்ப்பணிப்புள்ள பயிற்சி நிறுவனங்களால் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இது தனி ஆசிரியர் செய்வது கிடையாது. இது கட்டமைக்கப்பட்ட திட்டங்களாக இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங் என்பது அல்லது ரெஃப்ரெஷர் கோர்ஸ் என்பது இருக்கிறது. ஆகவே கட்டமைக்கப்பட்ட திட்டம் தான் இது இன் சர்வீஸ் ட்ரைனிங். பெரும்பாலும் கல்வி அதிகாரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் அர்ப்பணிப்புள்ள பயிற்சி நிறுவனங்களால் இவை ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஒத்துழைப்பு, பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மற்றும் பங்குதாரர்களே ஒரு ஒத்துழைப்பை இது உள்ளடக்கியது. ஏதோ ஒரு நிறுவனம் மட்டும் இதை முடிவு செய்ய முடியாது. எல்லா கல்வி நிறுவனங்களும் இணைந்து எல்லாவற்றையும் உய்த்து உணர்ந்து எது தேவை என்பதையெல்லாம் பார்த்து இது செய்யப்படுகிறது. ஆகவே பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மற்றும் பங்குதாரர்களை ஒத்துழைப்பு உள்ளடக்கியது. ஏனென்றால் பல கல்வி நிறுவனங்களிலிருந்து ஆசிரியர் பெருமக்கள் இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங்கில் ஈடுபடும். ஆகவே ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் ஒத்துழைக்க வேண்டும். அடுத்து நெகிழ்வான வடிவங்கள், ஆன்லைன் பயிற்சி, ஆன்சைட் பயிற்சி, ஆன்லைன் படிப்புகள் மற்றும் கலப்பு கற்றல் அணுகுமுறைகள், பிளெண்டட் லேர்னிங் மெத்தட்ஸ்லாம் சொல்கிறோமே, அது எல்லாமே, அதாவது ஆன்லைன் வைத்துக்கொண்டு நடத்துதல் அல்லது வீட்டிலே அசைன்மெண்ட் கொடுத்தால் அடுத்த நாள் வகுப்பறை கற்றலாக, அதாவது கலப்பு கற்றல், வகுப்பறை கற்றலும் ஆன்லைன் கற்றலும் இணைந்தது தான் இந்த பிளெண்டட் லேர்னிங் என்று சொல்லக்கூடிய கலப்பு கற்றல் அணுகுமுறை. இது என்னென்ன முறைகளில் இது செய்யப்படுகிறது சொன்னால், பட்டறைகள், கருத்தரங்குகள், குறிப்பிட்ட தலைப்புகளை கவனம் செலுத்தும் குறுகிய கால தீவிர பயிற்சி, அதாவது 3 வாரங்களாக இருக்கலாம், 3 மாதங்களாக இருக்கலாம். இது போன்ற பயிற்சி
பட்டறைகள் மற்றும் கருத்தரங்குகள் தரப்படுகின்றன. ஆன்லைன் படிப்புகள், நெகிழ்வான சுய கற்றல் வாய்ப்புகளை தொலைவில் இருந்து கூட பெற்றுக்கொள்ள முடியும். சில எக்ஸ்பர்ட்ஸ் அதை கொடுப்பார்கள். அடுத்து மாநாடுகள், கான்ஃபரன்சஸ், அறிவு, நெட்வொர்க்கிங் மற்றும் தொழில்முறை மேம்பாட்டை பயிர்வதற்கான மன்றங்களாக இந்த கான்ஃபரன்சஸ், மாநாடுகள் செயல்படுகின்றன. சக கற்றல், ஆசிரியர்களுடைய கூட்டு கற்றல் அனுபவங்கள் இந்த இன்சர்வீஸ் ட்ரைனிங்கில் ஏற்படுகிறது. இதனுடைய ஏஜென்சிகள் என்ன என்று சொன்னால், யாரெல்லாம் இதை நடத்துகிறார்கள்? ஏஜென்சி மற்றும் நிறுவனங்கள், மாவட்ட நிலை, மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள், டயட்ஸ் இந்த பயிற்சியை கொடுக்கிறார்கள். உள்ளூர் மயமாக்கப்பட்ட சேவை கல்வி மற்றும் பயிற்சியை வழங்குதல், இவையெல்லாம் இது ஏஜென்சிகள் மற்றும் நிறுவனங்கள். உள்ளூர் மயமாக்கப்பட்ட சேவை கல்வி மற்றும் பயிற்சியை வழங்குதல், அதாவது அந்தந்த கல்லூரிகளில் அந்தந்த பள்ளிகளிலேயே கூட இது போன்ற பயிற்சி, அதாவது உள்ளூர் மயமாக்கப்பட்ட சேவை கல்வி என்று சொல்கிறோம். அடுத்து மாநில நிலையிலே பார்க்கிறோம், ஸ்டேட் லெவல். அந்த ஸ்டேட் லெவல் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில், SCERT, மாநில அளவில் ஆசிரியர்களுக்கான பாடத்திட்டங்களை உருவாக்கி பயிற்சி நிகழ்ச்சிகளை இந்த SCERT நடத்துகிறது. அடுத்து ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், இடைநிலை பள்ளி மாணவர்கள், இந்த 9ஆம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்று ஏதுமே இல்லாமல் இருந்தது. 2009 தான் இது வந்தது. ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய இந்த RMSA என்பது 2009 வடிவமைக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், ஆரம்ப கல்வியை பற்றி நிறைய பேசினார்கள், +1 +2 அதை பற்றி பேசினார்கள், பல்கலைக்கழக கல்வியை பற்றி பேசினார். ஆனால் ரொம்ப நாட்களாக, நீண்ட ஆண்டுகளாக பேசாமல் விடப்பட்டது இந்த இடைநிலை கல்வி. 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அல்லது அந்த இடைநிலை பயிற்சி வகுப்புகள் அல்லது பள்ளி. ஆகவே இந்த இதை கொண்டு வந்தார். எதற்கு என்று சொன்னால், அந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது, அதற்கான கட்டடங்கள், அதற்கான தளவாடங்களை செய்து கொடுப்பது, ஆசிரியர்களுக்கு சிறப்பான பயிற்சி கொடுத்து அந்த அடாலசன்ட் ஸ்டேஜ், முன் குமர பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை கொடுப்பது, இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், RMSA. ஆகவே இது இடைநிலை கல்வியில் கவனம் செலுத்துகிறது. அடுத்து தேசிய நிலை, தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில், NCERT, தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பை உருவாக்கி பயிற்சி திட்டங்களை இது நடத்துகிறது. NCERT ஆசிரியர் கல்விக்கான தேசிய கவுன்சில், ஆசிரியர் கல்வியை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் தரத்தை உறுதி செய்கிறது. அடுத்து பல்கலைக்கழக மானியக்குழு, நமக்கு நன்றாக தெரியும், உயர்கல்வி நிறுவனங்களை மேற்பார்வையிடுகிறது மற்றும் ஆசிரியர் மேம்பாட்டு திட்டங்களுக்கு நிதி அளிக்கிறது. அடுத்து சர்வ சிக்ஷா அபியான், SSA, தொடக்க கல்வியை உலகளாவிய மயமாக்கு, அதாவது யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் என்று சொல்வார், பரவலாக்குவது, அதாவது எல்லாருக்கும் ஆரம்ப கல்வி, அதைத்தான் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன், அதை செய்வது இந்த சர்வ சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய SSA. அடுத்து திட்டமிடலில் பூர்வாங்க பரிசீலனை, இந்த பிளானிங் பண்ணுறதுல என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தது, தெளிவான குறிக்கோள்கள், சேவையில் உள்ள திட்டம் எதை அடைய வேண்டும் என்பதை திட்டவட்டமாக வரையறுத்தல். அடுத்து ஆசிரியர்களுடைய தற்போதைய தேவைகளை கல்வி முறையை பூர்த்தி செய்வதை உறுதி செய்தல், பொருத்தமான காலம் பொருத்தமான நீளமாக, அதாவது போதுமான காலம் இருக்க வேண்டும், ஆசிரியர்களுக்கு அதிக சுமை ஏற்படுவதை தவிர்க்க நேர கட்டுப்பாடுகளுடன் விரிவான கவரேஜை சமநிலை, அதாவது விடுமுறை நாட்களில் இதை வைத்தல், மே மாதம் அல்லது காலாண்டு விடுமுறை, அரையாண்டு விடுமுறை நேரங்களில் அது பொருத்தமான காலமாக நீடித்த, அதாவது நீளமாகவும் இருக்க வேண்டும், பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும், ஆசிரியர்களுக்கு அதிக சுமை தரக்கூடாததாகவும் இருக்க வேண்டும், அதிக சுமை தரக்கூடாது. இதை தவிர்ப்பதற்கு இந்த பொருத்தமான காலம் என்பது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இங்கே. அடுத்து நிலையான நேரம், வகுப்பறை செயல்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்காமல் ஆசிரியர்களுடைய கல்வி காலண்டர்களுக்குள் பொருந்தும் வகையில் திட்டங்களை திட்டமிடுதல். அடுத்தனுடைய வளங்கள், ரிசோர்ஸ் என்ன, பொருள் மற்றும் நிதி ஆதாரங்கள், இந்த பயிற்சிக்கான நிதி ஆதாரங்கள் என்ன, பயிற்சி பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்தல், இது அரசு தான் செய்ய வேண்டும். தொழில்நுட்பத்திற்கான அணுகல் மற்றும் போதுமான நிதியுதவி, இதெல்லாம் இதில் இந்த வளங்களாக இருக்கின்றன. மனித வளங்கள் இருக்கின்றன, தரமான பயிற்சியை வழங்க அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்கள், பயிற்சியாளர் மற்றும் நிபுணர்களை இது இந்த மாதிரியான பயிற்சி இன்சர்வீஸ் ட்ரைனிங் உள்ளடக்கியது. அடுத்து பட்ஜெட், போதுமான நிதி, பொருட்கள் மற்றும் தளவாடங்கள், வசதிகள்,
உட்பட பயிற்சி திட்டத்தினுடைய அனைத்து அம்சங்களை உள்ளடக்குவதற்கு போதுமான பட்ஜெட்டை ஒதுக்கீடு செய்தல் என்பது முக்கியமானது. அல்லது செலவு செயல்திறன், பயிற்சியுடைய தாக்கத்தை அதிகரிக்க வளங்கள் திறமையாக பயன்படுத்துவதை, அதாவது லெஸ் காஸ்ட் மோர் பெனிஃபிட் என்று சொல்வாங்க. குறைந்த செலவில் நிறைந்த பயன் என்பதுதான் அந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். அதைத்தான் செலவு செயல்திறன் என்று சொல்றாங்க. காஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்கில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செலவு செயல்திறன், பயிற்சியின் தாக்கத்தை அதிகரிக்க வளங்கள் திறமையாக பயன்படுத்துவது உறுதி செய்யுது. இந்த கல்வி தாக்கங்களாக இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங்குடைய கல்வி தாக்கமாக எதை சொல்லணும்னா மேம்படுத்தப்பட்ட கற்பித்தல் தரம். இதனால் என்ன நிகழ்கிறது? மேம்படுத்தப்பட்ட கற்பித்தல் தரம் ஏற்படுகிறது. வழக்கமான சேவை கல்வியானது சிறந்த கற்பித்தல் நடைமுறைகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட மாணவர் செயல்திறனுக்கு வழிவகுக்கிறது. அடுத்து தொழில்முறை மேம்பாடு. ஆசிரியர்கள் புதிய திறன்களை, அறிவை பெற்றுக்கொள்கிறார்கள். எல்லாம் சரியா போயிட்டு இருக்கா? சரி, நன்றி. இது தொழில் முன்னேற்றத்திற்கும் வேலை திருப்திக்கும் வழிவகுக்கிறது. தகவமைப்பு. ஆசிரியர் தங்கள் கற்பித்தல் புதிய தொழில்நுட்பங்கள் வழிமுறைகளை ஒருங்கிணைப்பதிலே மிகவும் திறமையானவர்களாக மாறுகிறது. ஏன்னா அது மாறிக்கொள்கிறார். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிச்சயமாக நடக்கிறது. எப்பொழுதெல்லாம் புதிய சிலபஸ் வருகிறதோ, பாடத்திட்டம் வருகிறதோ, அப்போதெல்லாம் எல்லா ஆசிரியர்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டியது இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங். ஆகவே அந்த புதிய திறன்களை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்பது, அதற்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்கிறார்கள், மாற்றிக்கொள்கிறார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து நிலைத்தன்மை மற்றும் தரப்படுத்தல். அனைத்து ஆசிரியர்களும் திறமை மற்றும் தொழில்முறையில் சில தரநிலைகளை பூர்த்தி செய்வதை இது உறுதி செய்கிறது. ஒத்துழைப்பு மற்றும் நெட்வொர்க்கிங். ஆசிரியர்கள் இணைவதற்கும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் கல்வி முயற்சியை ஒத்துழைப்பதற்கும் வாய்ப்புகளை இது வழங்குகிறது. கல்வியின் தரத்தை பராமரிப்பதற்கும் ஆசிரியர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் திறம்பட மற்றும் உந்துதலாக இருப்பதை உறுதி செய்வதற்கும் பணிநிலை ஆசிரியர் கல்வி முக்கியமானது. சில கேள்விகளை கேட்போம். பணியில் இருக்கும் ஆசிரியர் கல்வியினுடைய முதன்மை நோக்கம் என்ன? நிச்சயமாக ஆசிரியருடைய தொழில்முறை திறன்களை மேம்படுத்துவது. அதுதான் இன் சர்வீஸ் ட்ரைனிங்குடைய நோக்கம். பணியில் இருக்கும் ஆசிரியர் கல்வியானது ஏற்கனவே பணியில் இருக்கும் ஆசிரியர்களுடைய தொழில்முறை திறன்களையும் அறிவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அவர்கள் சமீபத்திய கல்வி நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகளுடன் புதுப்பித்த நிலையில் இருப்பதை இது உறுதி செய்கிறது. பணிநிலை ஆசிரியர் கல்வி ஏன் தேவை? எதற்காக இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங் தேவை? ஆசிரியர்கள் புதிய கல்வித்தரங்களை சந்திக்க உதவுவது, அதுதான் இதனுடைய தேவை. ஆசிரியர்கள் புதிய கருத்துக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் காலம் மாறிக்கொண்டு இருக்கிறது. புதிய புதிய உத்திகள் கல்வியில வருகின்றன என்று சொல்கின்ற பொழுது ஆசிரியர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஆசிரியர்கள் புதிய கல்வித்தரங்களை சந்திப்பதற்கு இப்படிப்பட்ட இன் சர்வீஸ் ட்ரைனிங் என்பது தேவை, அவசியம். புதிய கல்வித்தரங்கள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப ஆசிரியர்கள் உதவுவதற்கும் சமகால பாடத்திட்டத்தை திறம்பட வழங்குவதற்கும் மாணவர்களுடைய வளர்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் ஆசிரியர்கள் உதவுவதற்கு இந்த பணிநிலை ஆசிரியர், அதாவது இன் சர்வீஸ் ட்ரைனிங் என்பது அவசியம். இந்த பணிநிலை ஆசிரியர் கல்வியுடைய நோக்கத்தை பின்வரும் எது சிறப்பாக விவரிக்கிறது? இது ஆரம்ப பள்ளி ஆசிரியருக்கு மட்டுமா? இது கல்வி மற்றும் கல்விசாரா தொழில் மேம்பாட்டை உள்ளடக்கியதா? தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதா? கற்பித்தலுடைய முதல் ஆண்டில் மட்டுமே இது பொருந்துகிறதா? இது கல்வி மற்றும் கல்விசாரா தொழில் மேம்பாட்டை உள்ளடக்கியது. பணியிடத்தில் உள்ள ஆசிரியர் கல்வியுடைய நோக்கம் கல்விசார் உள்ளடக்க அறிவு, கற்பித்தல் திறன்கள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் பல்வேறு தொழில்முறை மேம்பாட்டு நடவடிக்கைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. பணியில் இருக்கும் ஆசிரியர் கல்வியின் நோக்கத்துடன் எந்த கருத்து ஒத்து போகவில்லை. ஆசிரியருக்கு வாழ்நாள் முழுவதும் கற்றல், ஆரம்ப ஆசிரியர் சான்றிதழ், தொடர்ச்சியான தொழில்முறை வளர்ச்சி, கல்வி மாற்றங்களுக்கு ஏற்ப மாறுதல். இது எது ஒத்து போகலை? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங்கிற அந்த கருத்தோடு எது ஒத்து போகலை என்று சொன்னால் ஆரம்ப ஆசிரியர் சான்றிதழ் அது நோக்கம் இல்லை. ஆசிரியர்கள் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டும், தொடர்ச்சியான தொழில்முறை வளர்ச்சி இருக்கணும், கல்வி மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இன் சர்வீஸ் ட்ரைனிங்குடைய நோக்கம். ஆனால் ஆரம்ப ஆசிரியர் சான்றிதழ் என்பது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ஆனால் அதனுடைய நோக்கம் வேறு. நோக்கம் என்பது வாழ்நாள் முழுவதும் அதை கற்றுக்கொள்ள. ஆரம்ப ஆசிரியர் சான்றிதழ் என்பது இது இங்கே பொருந்தாது. ஆகவே பணிநிலை ஆசிரியர் கல்வியானது ஏற்கனவே சான்றிதழ் பெற்றாது. ஆகவே சான்றிதழ் தேவையில்லை. அவர்கள் வாழ்நாள் கல்வியாக இது கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே பணிநிலை ஆசிரியர் கல்வியானது ஏற்கனவே சான்றிதழ் பெற்ற ஆசிரியர்களுக்கான தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாட்டிலே கவனம் செலுத்துகிறது. அதே சமயம் ஆரம்ப ஆசிரியர் சான்றிதழ் சேவைக்கு முந்தைய கல்வியினுடைய ஒரு பகுதியாக அது இருக்கிறது. இந்த ஆசிரியர் சான்றிதழ் சேவைக்கு முந்தைய கல்வியினுடைய ஒரு பகுதி. அது சேவைக்கு முந்தைய கல்வி முடித்து விட்டார்கள் என்பதற்கு அடையாளம் இந்த ஆசிரியர் சான்றிதழ். அதற்கும் இதற்கு சம்பந்தம் இல்லை. ரைட்.
பணிநிலை ஆசிரியர் கல்வியினுடைய அமைப்பு மற்றும் முறை. பணிமனைகள் மற்றும் கருத்தரங்குகளில் கலந்து கொள்ளும் ஆசிரியர்களை உள்ளடக்கிய பணிநிலை ஆசிரியர் கல்வி முறை எது? பணிமனைகள் மற்றும் கருத்தரங்கு கலந்து ஆசிரியர் உள்ளடக்கிய பணிநிலை ஆசிரியர் கல்வி முறை எது என்றால் நேருக்கு நேர் பயிற்சி. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நேருக்கு நேர் பயிற்சியில் பயிற்சியாளர்கள் சகாக்களுடன் ஆசிரியர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய, அதாவது எல்லாரோடும் இணைந்து எல்லாரோடும் விவாதித்து பயிற்சியை பெற்றுக் கொள்ளுதல். ஆகவே அது போன்ற கருத்தரங்கு, நேருக்கு நேர் பயிற்சி கருத்தரங்குகள் தான் ரொம்ப முக்கியமானது. ஆகவே இது கற்றல் மற்றும் உடனடி கருத்துக்களை எளிதாக்குகிறது. பின்வருவனவற்றில் எது பணிநிலை ஆசிரியர் கல்வியை ஒழுங்கமைப்பதற்கான பரவலாக்கப்பட்ட முறை? எது பணிநிலை ஆசிரியர் கல்வி, அதாவது இன் சர்வீஸ் ட்ரைனிங்கை ஒழுங்கமைப்பதற்கான பரவலாக்கப்பட்ட முறை என்று பார்க்கிற பொழுது பள்ளி சார்ந்த பயிற்சி, பள்ளி அடிப்படையிலான பயிற்சி என்பது ஒரு பரவலாக்கப்பட்ட பயன்முறை. அது பள்ளிகளில் நடக்குது. தொழில்முறை மேம்பாட்டு நடவடிக்கை பள்ளிக்குள் நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் சில பள்ளிகள் தொடர்ச்சி, ஈவன் இன்று அரசு பள்ளிகளில் கூட இது நடக்கிறது. மிக சிரத்தையுடன் தமிழ்நாட்டிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. இது சூழல் சார்ந்த பயிற்சி மற்றும் ஊழியர்களிடையே ஒத்துழைப்பை அனுமதிக்கிறது. ஆசிரியர்கள் ஒத்துழைக்க வேண்டும். சேவையில் இருக்கும் ஆசிரியர்களுக்கான ஆன்லைன் படிப்புகளை பயன்படுத்துவதனுடைய முக்கிய நன்மை என்ன? அதிகரித்த நெகிழ்வுத்தன்மை மற்றும் அணுகல். அதிகரித்த நெகிழ்வுத்தன்மை மற்றும் ரீச்சபிலிட்டி, அணுகல், அதிகரித்த நெகிழ்வுத்தன்மை, இதுதான் முக்கியமானது. அதாவது ஆன்லைன் படிப்புகளை பண்ணுறது முக்கிய நன்மை அதிகரித்த நெகிழ்வுத்தன்மை மற்றும் அப்படின்னா என்னது? ஆன்லைன் படிப்புகள் நேரம் மற்றும் இருப்பிடத்தின் அடிப்படையில் நெகிழ்வுத்தன்மை வழங்குகிறது. அது நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் இல்லாவிட்டால் இன்னொரு நேரத்திலே ஆன்லைன் வகுப்புகளை நாம் பதிவு செய்து பார்த்து கொள்ளலாம். அதுதான் நெகிழ்வுத்தன்மை என்று சொல்லுகிறோம். ஆகவே ஆசிரியர் தங்கள் கற்பித்தல் அட்டவணை சீர்குலைக்காமல் தொழில்முறை வளர்ச்சியில் பங்கேற்பதை எளிதாக்கிறது. சில சமயங்களில் அவர்கள் கலந்து கொள்ள முடியாவிட்டால் அந்த ஆன்லைன் கோர்ஸில் அதை பதிவு செய்து இரவு நேரத்தில் கூட அவர்கள் பார்த்து கொள்ளலாம். இதைத்தான் நெகிழ்வுத்தன்மை என்று நாம் சொல்கிறோம். அடுத்து, பணியில் இருக்கும் ஆசிரியர் கல்வியின் எந்த முறை சுதந்திரமான படிப்பையும் தனிப்பட்ட சிந்தனையும் வலியுறுத்துகிறது? பணியில் இருக்கும் ஆசிரியர் கல்வினா இன் சர்வீஸ் ட்ரைனிங்கில் எந்த முறை இண்டிபெண்டன்ட் ஸ்டடி, சுயாதீனமான படிப்பையும் தனிப்பட்ட சிந்தனையும், இண்டிவிஜுவல் திங்கிங்கும் தனிப்பட்ட சிந்தனையும் வலியுறுத்துகிறது? அது சுயமாக கற்றல், சுய இயக்க கற்றல். அது சுயமாக கற்றல். சுய இயக்க கற்றல் ஆசிரியர்கள் தங்கள் சொந்த இலக்குகளை நிர்ணயித்து அவர்களின் கற்றல் வளங்களை அவர்களாகவே தேர்ந்தெடுத்து அவர்களின் முன்னேற்றத்தை பிரதிபலிப்பதன் மூலம் அவர்களுடைய சொந்த தொழில்முறை மேம்பாட்டிற்கு பொறுப்பேற்க இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங் அனுமதிக்கிறது. அடுத்து, மாவட்டம், மாநில மற்றும் தேசிய மட்டங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர் கல்விக்கான ஏஜென்சிகள், நிறுவனங்கள் பற்றி என்ன கேள்வி கேட்கலாம்? இந்தியாவில் ஆசிரியர் கல்வியை தரநிலைகளை நிர்ணயிப்பதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் தேசிய அளவில் எந்த நிறுவனம் முதன்மையாக பொறுப்பேற்கும் என்று சொன்னால் என்சிடி, ஆசிரியர் கல்விக்கு என்சிடி, நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன். ஆசிரியர் கல்விக்கான தேசிய கவுன்சில் என்பது இந்தியாவில் ஆசிரியர் கல்விக்கான தரநிலைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை அமைப்பதற்கு பொறுப்பான தேசிய ஒழுங்குமுறை அமைப்பு. மாநில அளவில் கல்வி ஆதரவு மற்றும் பயிற்சி வழங்குவதற்கு எந்த நிறுவனம் பொறுப்பு? எஸ்சிஆர்டி. அது என்சிஆர்டி நேஷனல் லெவலில், இது எஸ்சிஆர்டி ஸ்டேட் லெவல். ஸோ கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான மாநில கவுன்சில்கள் மாநில அளவில் ஆசிரியர்களுக்கு கல்வி ஆதரவை வழங்குதல், ஆராய்ச்சி நடத்துதல் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தல் ஆகியவற்றிற்கு பொறுப்பாக இருக்கின்றன. பணியில் உள்ள ஆசிரியர் கல்வியில் என்சிஆர்டி என்ன பங்கு வகிக்கிறது? இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங்கில் என்சிஆர்டி என்ன பங்கு வகிக்கிறது? ஆசிரியர் கல்வி திட்டங்களை அங்கீகரிக்கிறது, ஆராய்ச்சி நடத்துகிறது மற்றும் பயிற்சி பொருட்களை உருவாக்குகிறது. இது பள்ளி அளவிலான நிர்வாகத்தை நிர்வகிக்கிறது, பள்ளிகளுக்கு நேரடி நிதியை வழங்குகிறது. அது சரியான பதில் என்ன? கேள்வி முதலில் புரிந்து கொள்வோம். பணியில் உள்ள ஆசிரியர்கள் என்சிஆர்டியுடைய பங்கு என்ன? இதை ஆராய்ச்சி நடத்துகிறது மற்றும் பயிற்சி பொருட்களை உருவாக்குகிறது. ரொம்ப முக்கியமான கருத்து. என்சிஆர்டியுடைய நோக்கம் என்ன? ஆராய்ச்சி, கல்வி பற்றிய ஆராய்ச்சியை நடத்துதல் மற்றும் பயிற்சி பொருட்களை உருவாக்குவது. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் கல்வி ஆராய்ச்சியை நடத்துகிறது, பாடத்திட்டம் மற்றும் பயிற்சி பொருட்களை உருவாக்குகிறது மற்றும் சேவையில் இருக்கும் ஆசிரியர் கல்வி திட்டங்களுக்கு ஆதரவை வழங்குகிறது. பின் வருவனவற்றில் எது பணிநிலை ஆசிரியர் பயிற்சி மூலம் இடைநிலை கல்வி மேம்படுத்துவதை நோக்கம் கொண்டு? ஏற்கனவே நாம் பார்த்தோம், RMSA, ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். ஏன்னா நீண்ட ஆண்டுகளாக அதை கோட்டை விட்டு விட்டார்கள். பலவற்றை பேசினார்கள், ஆரம்ப கல்வி பேசினார்கள், +1 +2 பற்றி பேசினார்கள்,
பல்கலைக்கழக கல்வி பேசினாங்க. ஆனால் இந்த இடைநிலை கல்வியை பற்றி அதிகமாக எந்த ஒரு கல்விக்குழுவும் அதிகமாக பேசவில்லை, அதுக்கு முக்கியத்துவம் தரவில்லை, விரிவாக பேசவில்லை. ஏதோ சொன்னார்கள், ஆனால் விரிவாக பேசவில்லை. அதன் நிமித்தமாக ஏற்பட்டது அந்த ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். ஸோ இந்தியாவின் இடைநிலை கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த ஒரு முன்முயற்சி தான் இந்த RMSA, ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். இதில் ஆசிரியர்களுடைய தொழில்முறை வளர்ச்சியும் அடங்கும். அந்த 9th 10th நடத்துவதற்கான ஆசிரியர்களை சிறப்பாக தயாரித்தல் என்பதும் இந்த RMSAல அடங்கும். அடுத்து திட்டத்தை திட்டமிடுவதில் பூர்வாங்க பரிசீலனை. பணியில் உள்ள ஆசிரியர் கல்வி திட்டத்தை திட்டமிடும் போது எந்த காரணம் முதன்மையாக கருதப்படுவதில்லை. ஆசிரியருடைய வயது கருதப்படுவதில்லை. பணியிடத்துள்ள ஆசிரியர் கல்வி திட்டத்தை திட்டமிடும் போது பயிற்சியுடைய நோக்கம், கால அளவு, கிடைக்கும் வளங்கள் மற்றும் வரவு செலவு திட்டம் ஆகியவை பொதுவாக முதன்மையான காரணங்கள். ஆசிரியருடைய வயதை கருத்தில் கொள்வதில்லை. பணியில் உள்ள ஆசிரியர் கல்வி திட்டத்தின் நோக்கத்தை வரையறுப்பது ஏன் முக்கியம்? பணியில் உள்ள ஆசிரியர் கல்வி திட்டத்தின் நோக்கத்தை வரையறுப்பது ஏன் முக்கியம் என்றால், குறிப்பிட்ட இலக்குகளுடன் பயிற்சியை சீரமைப்பது. சேவையில் இருக்கும் ஆசிரியர் கல்வி திட்டத்தின் நோக்கத்தை வரையறுப்பது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த இலக்கு அதனால ஒரு பயன் ஏற்படும். குறிப்பிட்ட இலக்குகளுடன் பயிற்சியை சீரமைப்பது தான் இதனுடைய நோக்கத்தை வரையறுப்பது. ஸோ சேவையில் இருக்கும் ஆசிரியர் கல்வி திட்டத்தின் நோக்கத்தை வரையறுப்பது, பயிற்சியானது குறிப்பிட்ட கல்வி இலக்குகள் மற்றும் நோக்கங்களுடன் சீரமைக்கப்படுவதை உறுதி செய்து அதை மிகவும் பயனுள்ளதாக பொருத்தமானதாக மாற்றும். நோக்கங்கள் சரியாக இருந்தால் பலன்கள் நிச்சயமாக இருக்கும். சேவையில் இருக்கும் ஆசிரியர் கல்வி திட்டத்தினுடைய கால அளவை நிர்ணயிக்கும் போது முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன? இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங் அதில் அந்த கல்வி திட்டத்தில் கால அளவை நிர்ணயிக்கும் போது முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது அது என்னன்னு சொன்னால், இதில் என்ன சொல்கிறோம், ஆன்லைன் ஆதாரம் கிடைக்கும் தன்மை, கல்வி காலண்டர் மற்றும் ஆசிரியர் டாட்டா, அது ரொம்ப முக்கியம். ஆசிரியர் மையங்களுடைய அருகாமை, இருக்கும் பயிற்சியாளருடைய எண்ணிக்கை, எப்படி பல ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது. எது சரியான ஆன்சர் என்று சொன்னால், கல்வி காலண்டர் மற்றும் ஆசிரியர் அட்டவணைகள். அதாவது ஆசிரியர்களுக்கு இடையூறு இல்லாமல் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தல், அதே நேரத்தில் அவருக்கு வழக்கமான கற்பித்தல் சூழல்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருத்தல். ஸோ வழக்கமான கற்பித்தல் கடமைகளுக்கு இடையூறு குறைப்பதற்கும் பங்கேற்பை அதிகப்படுத்துவதற்கும் கல்வி காலங்கள் மற்றும் ஆசிரியருடைய அட்டவணைகளை கருத்தில் கொண்டு திட்டத்தினுடைய கால அளவு திட்டமிடப்பட வேண்டும். 3 வாரங்களா, 2 வாரங்களா, 1 வாரமா என்பது திட்டமிடப்பட வேண்டும். சேவையில் உள்ள ஆசிரியர் கல்வி திட்டத்தினுடைய திட்டமிடலை வளங்களும் பட்ஜெட்டும் எவ்வாறு பாதிக்கின்றன? கேள்வி என்ன, இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங்குடைய திட்டமிடல் பிளானிங்க்கு இந்த வளங்கள் ரிசோர்ஸஸும் பட்ஜெட்டும் எவ்வாறு பாதிக்கின்றன என்று கேட்டால், அவை நிரலின் நோக்கம் மற்றும் அளவை கட்டுப்படுத்துகின்றன. நிரலின் சேவையில் உள்ள ஆசிரியர் கல்வி திட்டத்தின் நோக்கம் மற்றும் அளவை தீர்மானிக்க வளங்கள் பட்ஜெட் முக்கியமானவை. நிரலினுடைய நோக்கம், அதாவது எத்தனை பேருக்கு எவ்வளவு பயனுள்ள வகையில் கொடுக்க முடியும், பங்கேற்பாளருடைய எண்ணிக்கை, பயிற்சியுடைய காலம் மற்றும் வழங்கப்பட்ட பொருட்களின் தரம் போன்ற அம்சங்களை அது பாதிக்கிறது. ஆகவே நிரலின் நோக்கம் மற்றும் அளவை கட்டுப்படுத்துகின்றன. தொழில் மற்றும் நிபுணத்தினுடைய கருத்து ஒரு இது டிக்கு போயிட்டோம், பார்ட் டிக்கு இப்பொழுது போயிடும். இதில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், ப்ரொஃபஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். டீச்சிங் இஸ் அ ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறது. டீச்சிங் இஸ் 24 hours ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை உள்ளடக்கியது தான் அந்த பார்ட் டி. தொழில் மற்றும் நிபுணத்தினுடைய கருத்து. ஒரு தொழிலாக கற்பித்தல், ஆசிரியருடைய தொழில்முறை நெறிமுறைகள், தனிப்பட்ட மற்றும் சூழல் காரணிகள், ஆசிரியர் மேம்பாடு, தகவல் தொடர்பு, தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு, ஆசிரியர் கல்வியினுடைய நிபுணத்திற்கான தர மேம்பாடு, ஆசிரியரில் புதுமை ஆகியவற்றை எவ்வாறு பாதிக்கிறது கல்வி என்பதை போன்ற அந்த கருத்துக்களை உள்ளடக்கியதான் இந்த பகுதி. இந்த தொழில் மற்றும் நிபுணத்துவம் அப்படின்னா என்ன? முக்கியமான கருத்துக்கள்னா, தொழில் என்ன, இந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறது எதை சொல்கிறோம்னா, சிறப்பு அறிவு மற்றும் பெரும்பாலும் நீண்ட மற்றும் தீவிரமான கல்வி தயாரிப்பு தேவைப்படும் ஒரு தொழில். இந்த ப்ரொஃபஷன், இந்த டீச்சிங் இஸ் அ ப்ரொஃபஷன் சொன்னோம்னா அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், அந்த கற்பித்தல் என்பது சிறப்பான அறிவை பெற்றிருக்கிறது, நீண்ட மற்றும் தீவிரமான கல்வி தயாரிப்பை பெற்றிருக்கிறது. இந்த தொழில், அதாவது இந்த ஆசிரியர் தொழில் என்பது, ப்ரொஃபஷன் என்பது இரண்டு முக்கியமான கருத்துக்களை கொண்டிருக்கு. இது சிறப்பான அறிவை கொண்டிருக்கிறது,
நீண்ட மற்றும் தீவிரமான கல்வி தயாரிப்பை கொண்டிருப்பது. அதனால தான் இதை தொழில்னாக்க சாதாரணமாக ஜாப்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, இது ப்ரொஃபஷன். இது மொழிபெயர்த்தலில் வித்தியாசம். அதாவது சிறப்பு தொழில் என்று கூட சொல்லலாம். அதாவது அழைத்தல், சிறப்பு தொழில், ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவோம். நிபுணத்துவம், இதனுடைய எக்ஸ்பர்டீஸ் என்னன்னா, ஒரு தொழில் அல்லது தொழில்முறைகளுடைய குணாதிசயங்கள், நடத்தை, நோக்கங்கள் அல்லது குணங்கள், இதில் நெறிமுறை தரநிலைகளை கடைபிடிப்பது, தொடர்ந்து கற்றலுக்கான அர்ப்பணிப்பு மற்றும் சமூகத்திற்கான சேவை செய்வதற்கான பொறுப்புணர்வு. இந்த ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய இது எக்ஸ்பர்ட். இது வந்து பிகம்ஸ் அன் எக்ஸ்பர்ட். டீச்சர் இஸ் அன் எக்ஸ்பர்ட். நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கிறார். என்ன காரணம்னா, அவருக்கென்று சில குணாதிசயங்கள், டீச்சர் குவாலிட்டிஸ், டீச்சர் பிஹேவியர், நடத்தை, டீச்சர் அப்ஜெக்டிவ்ஸ், மாரல், ஏன்னா கோட் ஆஃப் கான்டக்ட், நெறிமுறை தரநிலை, டீச்சர்ஸ் கோட் ஆஃப் கான்டக்ட், இதெல்லாம் இருக்கு நிபுணத்தில். அதெல்லாம் ஒரு ஆசிரியர் தொழில் இதெல்லாம் தொடர்ந்து கற்றலுக்கான அர்ப்பணிப்பு, ஆன்கோயிங் லேர்னிங், அதற்கு அவர் தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, he becomes a social agent, சமூகத்திற்கு சேவை செய்வதற்கான பொறுப்பு. he takes a responsibility for the welfare of the society. இது எல்லாமே இந்த ப்ரொஃபஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு தொழில் என்ற அந்த வார்த்தையிலே, ஆசிரியருடைய சிறப்பு தொழில் என்ற வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது ப்ரொஃபஷன். ரொம்ப முக்கியமான கருத்தை அடிக்கடி கேட்பார்கள். இதனுடைய கல்வி தாக்கங்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஆசிரியர் சிறப்பு அறிவு மற்றும் திறன்களை பெற வேண்டியது அவசியத்தை வலியுறுத்துகிறது. உயர் தரங்களை பேணுவதற்கு தொழில்முறை மேம்பாட்டு திட்டங்களை நிறுவுவதை ஊக்குவிக்கிறது. கல்வி நிறுவனங்களுக்குள் தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் நெறிமுறை நடைமுறையினுடைய கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது. இதை ஒரு தொழிலாக கற்பித்தல். முக்கியமான கருத்து என்ன சொன்னால், கற்பித்தலுக்கு சிறப்பு அறிவு, அதாவது ஒரு பாடத்தில் வந்து ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ்னு சொல்லுவோம். அந்த பாடத்தில் அவர் புலமை பெற்றிருப்பது அப்படின்னா சிறப்பு அறிவு. ஸோ கற்பித்தலுக்கு சிறப்பு அறிவு, திறன்கள், சம் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ், ஒரு ஆசிரியர் திறன்கள் என்பது அங்கே மிளிர வேண்டும். மாணவர் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பு, he must be committed to teaching of the students. மாணவர் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பு, இது எல்லாமே அந்த ப்ரொஃபஷனில் இருக்குது. இது கல்வியியல் நிபுணத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்பர்டீஸ், எஜுகேஷனல் எக்ஸ்பர்டீஸ், it becomes an expert in education, a teacher. பாடத்திட்ட புரிதல் மற்றும் நேர்மறையான கற்றல் சூழலை வளர்க்கும் திறன் ஆகியவற்றை உள்ளடக்கியது. பாடத்திட்ட புரிதல் மற்றும் நேர்மையான கற்றல், பாசிட்டிவ் லேர்னிங் என்வாயரன்மெண்ட், பாசிட்டிவ் லேர்னிங் என்வாயரன்மெண்ட், அதுதான் நேர்மையான கற்றல் சூழலை உருவாக்கக்கூடிய திறனை உள்ளடக்கியது. ஆசிரியர்கள் தொடர்ச்சியான தொழில் வளர்ச்சியில் ஈடுபட வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. இதனுடைய கல்வி தாக்கங்களாக எதை சொல்லலாம் என்றால், திறமையான கல்வியாளர்களை தயார்படுத்துவதற்கு கடுமையான ஆசிரியர் கல்வி திட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த ப்ரொஃபஷன். அதாவது அவர் எளிதானது அல்ல, நிறைய பயிற்சி. இப்பொழுதெல்லாம் பார்க்கின்ற நிறைய தேர்வுகள் எழுதித்தான் ஒரு ஆசிரியர் ஒரு சிறப்பான ஒரு வேலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அளவிற்கு சிறப்பான கல்வி திட்டங்களை கொண்டிருக்கிறது. ஆகவே திறமையான கல்வியாளர் தயார்படுவதற்கு கடுமையான ஆசிரியர் கல்வி திட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த ப்ரொஃபஷன். தற்போதைய தொழில் வளர்ச்சி மற்றும் ஆதரவின் முக்கியத்துவத்தை இது எடுத்துக்காட்டுகிறது. அர்ப்பணிப்பு மற்றும் தொழில்முறை அணுகுமுறை தேவைப்படும் ஒரு தொழிலாக கற்பித்தலை அங்கே இருக்கிறது. ரொம்ப முக்கியமானது அர்ப்பணிப்பு. ஒரு டாக்டரை போன்று, ஒரு என்ஜினியரை போன்று தொழில்முறை அணுகுமுறை, அர்ப்பணிப்பு. ஒரு டாக்டர் வந்து டாக்டர் இஸ் அ ப்ரொஃபஷனல். 24 hours இஸ் அ டாக்டர். 24 மணி நேரம் ஒரு டாக்டராக இருக்கணும். 5 to 8 மணி அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் ஒரு ஆசிரியர் 5 to 8 நம்ம சொல்ல முடியாது. ஆகவே இந்த அர்ப்பணிப்பு மற்றும் தொழில்முறை அணுகுமுறை தேவைப்படும் ஒரு தொழிலாக இது கற்பித்தலை அங்கீகரிக்கிறது. ஆசிரியருடைய தொழில்முறை நெறிமுறைகள், கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், தொழில்முறை நெறிமுறைகள் ஆசிரியருடைய நடத்தைக்கு வழிகாட்டும் மதிப்புகள் மற்றும் கொள்கைகளை உள்ளடக்கிறது. ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, வகுப்பறையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பள்ளியிலே எப்படி நடக்க வேண்டும், எப்படி அவருடைய மொழியாற்றல் இருக்க வேண்டும், எந்த வார்த்தைகளை அவர் சொல்ல, எல்லாமே அந்த வழிகாட்டும் மதிப்புகளை கொண்டிருக்கிறது. முக்கிய அம்சங்களிலே ஒருமைப்பாடு, நேர்மை, மரியாதை, பொறுப்பு மற்றும் மாணவர் நலனுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவெல்லாம் இதில் அடங்குகிறது. அடுத்து கல்வி தாக்கங்களாக எதை சொல்லலாம் என்று சொன்னால், ஆசிரியர் கல்வி திட்டங்களில் நெறிமுறை பயிற்சியை சேர்ப்பது அவசியம். ஆகவே கல்வி திட்டங்கள் இந்த அறநெறி சார்ந்த அந்த விஷயங்கள்லாம் இருக்கின்றன. ஒரு ஆசிரியருடைய கோட் ஆஃப் கான்டக்ட், அவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அவருடைய பண்புகள் என்ன என்பதையெல்லாம் அந்த ஆசிரியர் கல்வி திட்டங்களில் இடம்பெறுகின்றன. வாட் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் அ டீச்சர் என்று ஒரு தனி தலைப்பு இருக்கிறது. வாட் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் அ பிரின்சிபல் என்று ஒரு தலைப்பு இருக்கிறது.
ஆகவே ஆசிரியர் கல்வி திட்டங்கள் நெறிமுறை பயிற்சி சேர்ப்பது அவசியமாக இருக்கிறது. நடத்தையின் உயர் தரத்தை பராமரிக்க ஆசிரியர்களுக்கான நடத்தை நெறிமுறைகளை வளர்ச்சியை இது உறுதி செய்கிறது. பள்ளிகளுக்குள் ஒரு நெறிமுறை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது. ஒரு அறநெறி சார்ந்த ஒரு நல்ல ஒரு பக்குவமாக பணிபுரியக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஊழியர்களுடைய நம்பிக்கை மற்றும் மரியாதையை வளர்த்துகிறது. அடுத்து, ஆசிரியருடைய வளர்ச்சியை பாதிக்கும் தனிப்பட்ட மற்றும் சூழல் காரணிகள் என்னவா இருக்கும்? ஆசிரியருடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய தனிப்பட்ட மற்றும் சூழல் காரணிகள். தனிப்பட்ட காரணிகள் என்பது தனிப்பட்ட உந்துதல், அதாவது பர்சனல் மோட்டிவேஷன் என்று வருகிறது. ஆசிரியர் தன்னையே உந்தி தள்ளி கொண்டிருக்க வேண்டும். தனிப்பட்ட உந்துதல், நம்பிக்கைகள் இருக்க வேண்டும். முந்தைய அனுபவங்கள் மற்றும் தனிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இதில் அடங்குகிறது. அதாவது இந்த ஆசிரியர் வளர்ச்சியை பாதிக்கும் தனிப்பட்ட சூழல் காரணிகள். சூழ்நிலை காரணிகளாக எதை சொல்றாங்கன்னா, பள்ளி சூழல், அது எந்த இடத்துல அமைந்திருக்க, நகர்ப்புறத்திலா கிராமப்புறத்திலா, அந்த நிர்வாகத்துடைய தன்மை என்ன, ஒரு நல்ல ஒரு சுதந்திரம் தரக்கூடிய ஒரு நிர்வாகமா, எல்லா அடிப்படை வசதி செய்து தரக்கூடிய நிர்வாகம், இதெல்லாம் பள்ளி சூழல். நிர்வாக ஆதரவு, எந்த அளவிற்கு நிர்வாகம் ஆசிரியர்களுடைய தனிப்பட்ட முயற்சிகளை ஆதரிக்கிறார்கள் என்பதெல்லாம் அடங்குகிறது. அடுத்து, சமூக எதிர்பார்ப்புகள் மற்றும் கொள்கை கட்டமைப்புகளை உள்ளடக்கியது அந்த சூழ்நிலை காரணிகள். அடுத்து, கல்வி தாக்கங்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஆசிரியர் மேம்பாட்டு திட்டங்கள் தனிப்பட்ட மற்றும் சூழல் சார்ந்த காரணிகளை எதிர்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஆசிரியர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஆதரவான சூழலை பள்ளிகள் வழங்க வேண்டும். பல்வேறு ஆசிரியர் தேவைகள் மற்றும் சூழல்களுக்கு இடமளிக்கும் வகையில் கொள்கைகள் நெகிழ்வாக இருக்க வேண்டும். பல்வேறு ஆசிரியர் தேவைகள் மற்றும் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், இங்கு வந்தால் மாணவர்களை பிள்ளைகளாக கருத வேண்டும். இப்படி பல்வேறு சூழல்கள் அவர் இருக்கின்றன. அதாவது ரோல்ஸ் ஆஃப் டீச்சர் என்று பார்க்கின்ற பொழுது கொள்கைகள் நெகிழ்வாக இருந்தால்தான் ஆசிரியர்கள் மகிழ்ச்சியாக பணிபுரிய முடியும். அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் இந்த கொள்கையிலே இடம்பெறுகின்றன. அடுத்து, ஐசிடி ஒருங்கிணைப்பு. இந்த ப்ரொஃபஷனலிசம் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய கட்டத்தில் ஐசிடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இந்த ஆன்லைன் எஜுகேஷன் போன்றவையெல்லாம் ஒருங்கிணைப்பதன் அவசியம் ஏற்படுது. அதை பற்றிய ஒரு சிந்தனை இந்த சிலபஸில் இடம்பெற்றிருக்கிறது. தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பது கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறைகளை மேம்படுத்துகிறது. நிச்சயமாக ஐசிடி கருவிகள் ஊடாடும் கற்றல், தனி பயனாக்கப்பட்ட அறிவுறுத்தல் மற்றும் பரந்த அளவிலான வளங்களுக்கான அணுகலை இது எளிதாக்கும். கல்வி தாக்கங்கள் ஆசிரியர் கல்வி திட்டங்கள் நவீன வகுப்பறைகளுக்கு கல்வியாளர்கள் தயார்படுத்துவதை ஐசிடி பயிற்சி தயார்படுத்துவதற்கு ஐசிடி பயிற்சியை இணைக்க வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றனர். ஐசிடி பயிற்சி இன்று ஆசிரியர்கள் தேவை என்று சொல்லுகிறோம். பள்ளிகள் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்ய வேண்டும். அதாவது நிறைய பள்ளிகளில் இதை பற்றி நிறையா, அதாவது இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங், ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்லாம் ஆன்லைன் எஜுகேஷனை பற்றி சொன்னாலும் பள்ளிகளில் உள்கட்டமைப்பு இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியும்? ஆசிரியர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள், அதற்கான தளங்கள், அடிப்படை வசதிகள் பள்ளிக்கூடத்தில் இருக்க வேண்டும். ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்று இருந்தால்தான் அது ஆசிரியர்கள் அதை பயன்படுத்த முடியும். ஆகவே பள்ளிகள் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்ய வேண்டும் மற்றும் பயனுள்ள ஐசிடி ஒருங்கிணைப்புக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய டிஜிட்டல் கல்வி அறிச்சியின் வளர்ச்சியை ஊக்குகிறது. நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆன்லைன் எஜுகேஷனை தெரியாத ஒரு ஆசிரியர் கல்வி கற்ற ஆசிரியராக இருக்க முடியாது. ஒரு மாணவனே ஒரு மாணவனாக இருக்க முடியாது. அடிப்படையிலே அவன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனை என்று தெரிந்திருக்க வேண்டும் என்று தான் இன்று ஆரம்ப பள்ளிக்கே கூட அதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நினைப்பு அரசுக்கு இருக்கிறது. ஆனால் பள்ளி வகுப்புகள், உயர்நிலை பள்ளி வகுப்புகளுக்கெல்லாம் அது வந்துவிட்டது. அதை கண்டிப்பாக செய்ய சொல்லுகிறார். ஆகவே இந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் டிஜிட்டல் கல்வியின் வளர்ச்சியை இது ஊக்குவிக்கிறது ஐசிடி. அடுத்து, ஆசிரியர் கல்வியுடைய நிபுணத்திற்கான தரம் மேம்பாடு, அதை பற்றி என்ன சொல்லுகிறோம்? ப்ரொஃபஷனலைசேஷன் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனுக்கு அவங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்கு எப்படிப்பட்ட திட்டங்கள்? ஆசிரியர் கல்வி திட்டங்களுடைய தரம் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறோம். அங்கீகாரம், தொடர்ச்சியான ரெக்கக்னிஷன், தொடர்ச்சியான மதிப்பீடு, கண்டினியூஸ் எவாலுவேஷன், பின்னூட்ட வழிமுறைகள், ஃபீட்பேக் சிஸ்டம் எல்லாம் இன்று இருக்கிறது. அதன் வழியாக ஆசிரியர்கள் தங்களுடைய அந்த தொழில்முறை சிறப்பை பெற்றுக்கொள்வார்கள். தங்களுடைய தொழில், ஆசிரியர் என்ற அந்த உன்னத தொழிலை சிறப்பாக செய்வார்கள். அங்கீகாரம், தொடர்ச்சியான மதிப்பீடு மற்றும் பின்னூட்ட வழிமுறைகளை உள்ளடக்கியது. கல்வி தாக்கங்களை எதை சொல்லலாம் என்றால், ஆசிரியர் கல்வியில் உயர்தரத்தை உறுதிப்படுத்த தர உறுதி செயல்களை செயல்படுத்துது. அதாவது ஸ்டாண்டர்டாக சில செயல்முறைகளை பள்ளியிலே செயல்படுத்துது.
அப்படி என்றால் ஆசிரியர் தங்களுடைய கல்வியிலே உயர்தரத்தை பெறுவார். அடிப்படை வசதிகள் இருக்க வேண்டும். அடுத்து ஆராய்ச்சி அடிப்படையிலான நடைமுறைகள் மற்றும் சான்றுகள். தகவல் கற்பித்தல் முறைகளுடைய அவசியத்தை விடுது. ஆராய்ச்சி அடிப்படையிலான நடைமுறைகள் மற்றும் சான்றுகள் இவையெல்லாம் தகவல் கற்பித்தல் முறைகளுடைய அவசியத்தை வலியுறுத்துகிறது. தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்காக கல்வி நிறுவனங்கள் மற்றும் பிற பங்குதாரர்களுக்கிடையே கூட்டாண்மைகளை ஊக்குவிக்கிறது. அதாவது கல்வி நிறுவனங்கள் பிற நிறுவனங்கள் கல்வி நிலையங்களுக்கு தேவையான கருவிகளை வழங்குவதற்கு எத்தனை நிறுவனங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் கூட்டாண்மை, ஒரு கொலாபரேட்டிவ் ஆக்ஷன் என்று சொல்கிறோம். அந்த கூட்டாண்மையாக செயல்பட வேண்டும். பங்குதாரர்களாக இருந்து கூட்டாண்மைகளை இது ஊக்குவிக்கிறது. இந்த ப்ரொஃபஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். நிபுணத்துவம், கல்வியிலே நிபுணத்துவம். ஆசிரியர் கல்வி புதுமைகள் என்று பார்ப்போம். வாட் ஆர் தி இன்னோவேஷன்ஸ் இன் டீச்சர் எஜுகேஷன்? புத்தாக்கத்தில் புதிய கற்பித்தல் முறைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் கல்வி மாதிரி ஆய்வை அடங்கும். ஆசிரியர்களிடையே ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை தீர்ப்பதையும் தகவமைப்பு திறனையும் இது ஊக்குவிக்கிறது. புத்தாக்கத்திறன். கல்வித்தாக்கல். ஆசிரியர் கல்வி திட்டங்கள் புதிய யோசனைகள் மற்றும் நடைமுறைகளுடன் பரிசோதனைகளை ஊக்குவிக்க வேண்டும். பள்ளிகளும் கல்வி நிறுவனம் கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கான புதுமையான அணுகுமுறைகளை ஆதரிக்க வேண்டும். ஆசிரியர்கள் புதுமையான நடைமுறைகளை செயல்படுத்தவும் பகிர்ந்து கொள்ளவும் அதிகாரம் பெற்றவர்களாக உணரும் சூழலை இது வளர்க்கிறது. இந்த புள்ளிகள் நிச்சயமாக நுண்ணறிவுகளை புரிந்து கொள்வதன் மூலம் கல்வியாளர்கள் மற்றும் கொள்ளை வகுப்பாளர்கள் ஆசிரியர் கல்வியுடைய தரம் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதில் நிச்சயமாக உதவி புரியலாம். ஒரு சில கேள்விகளை நாம் கேட்போம். சில முக்கிய கேள்விகள். மற்ற தொழில்களிலிருந்து ஒரு தொழிலை வேறுபடுத்துவது எது? இந்த கேள்வி இது பெரிய கேள்விகள். அப்ஜெக்டிவ் கேள்வி என்று பார்க்கின்ற பொழுது இது ஒரு தொழிலுடைய முக்கிய பண்பு, அதாவது அந்த ப்ரொஃபஷன் சொல்லுகிறோமே, அந்த ப்ரொஃபஷனுடைய முக்கியமான ஒரு குவாலிட்டி என்ன, முக்கிய பண்பு என்ன என்று பார்த்தால், ஒரு தொழிலுக்கு பொதுவான விரிவான மற்றும் சிறப்பு வாய்ந்த அறிவு, அது சிறப்பான அறிவு தேவைப்படுது. ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். பெரும்பாலும் நீண்ட கல்வி பயிற்சி மூலம் இந்த ப்ரொஃபஷன் பெறப்படுகிறது. அது முக்கியமான கருத்து. தொழில்முறையில் நெறிமுறை தரங்களை கடைபிடிப்பது ஏன்? தொழில்முறையில் ப்ரொஃபஷன் டீச்சிங் என்ற அந்த ப்ரொஃபஷனில் கோட் ஆஃப் கான்டக்ட்ஸ் ஏன் நம்ம கடைபிடிக்கிறோம்? இது மக்களுடைய நம்பிக்கையை பேணுகிறது. இதெல்லாம் இருந்தால் தான் மக்கள் நம்புவார்கள். ஏனென்றால் இது ஆசிரியர் என்பவர் ஒரு சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை பெற்றிருப்பவர். மக்களெல்லாம் நம்பக்கூடிய என்றால் மாணவர்கள் உருவாக்கக்கூடிய என்றால் பெற்றோர்கள் எல்லாம் மிக சிறப்பான ஒரு மரியாதையை தருகின்றார்கள். ஆகவே நம்பகத்தன்மை இருக்க வேண்டும். அதுதான் இதனுடைய அர்த்தம். பொதுமக்களுடைய நம்பிக்கையும் தொழிலின் ஒருமைப்பாட்டையும் பேணுவதற்கு நெறிமுறை தரநிலைகள் முக்கியமானவை. ஒரு தொழிலின் சூழலில் தொழில்முறை என்ன உள்ளடக்கியது? ஒரு தொழிலின் சூழலில் தொழில்முறை என்ன உள்ளடக்கியது? இந்த ப்ரொஃபஷன்கிறது எதை உள்ளது? தொடர்ந்து கற்றலுக்கான அர்ப்பணிப்பு. ப்ரொஃபஷன் சொன்னாலே அது கமிட்மெண்ட். டீச்சிங் இஸ் அ ப்ரொஃபஷன்னா டீச்சர் இஸ் அ கமிட்டட் பர்சன். அதான் அர்த்தம். தொடர்ந்து கற்றலுக்கான அர்ப்பணிப்பு. நிபுணத்துவம் என்பது தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் நெறிமுறை தரநிலைகளை கடைபிடிப்பதற்கான உறுதிப்பாட்டை உள்ளடக்கியது. ஒரு தொழிலாக கற்பிப்பதனுடைய முக்கிய கூறுகள் யாவை? ஒரு ப்ரொஃபஷனாக இதை எப்படி கற்பிக்கிறோம் அப்படின்னா, அது கேள்வி. இது அப்ஜெக்டிவ் கேள்வியாக எப்படி கேட்கலாம். கீழ்கண்டவற்றில் எது கற்பித்தலை ஒரு தொழிலாக விளக்குகிறது? மாணவர் வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் ஒரு தொழில். மாணவர்கள் தான் கஸ்டமர்ஸ். ஆகவே மாணவர் வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் ஒரு தொழிலாக இதை பார்க்கிறோம். ஒரு தொழிலாக கற்பித்த, அதாவது தன்னுடைய சுய லாபத்திற்காக அல்ல, சம்பளம் வாங்குவதற்காகவோ தங்களுடைய குடும்பத்தை வளம் பெற செய்வதற்காகவோ இதெல்லாம் இருந்தாலும் கூட மிக முக்கிய ப்ரொஃபஷன் என்று சொன்னாலே அது மாணவர்கள் மீது கவனம் செலுத்துது, அவருடைய வளர்ச்சிகளை கவனம் செலுத்துது. ஆகவே ஒரு தொழிலாக கற்பித்தல் மாணவர்களுடைய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை வலியுறுத்துகிறது. சிறப்பு திறன்கள் மற்றும் அறிவு ஆசிரியருக்கு தேவைப்படுகிறது. ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு ஏன் முக்கியமானது? தொடர்ச்சியான தொழில் கண்டினியூவஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அது ஏன் தேவை? மாணவர் முடிவுகளை மேம்படுத்த, அதாவது மாணவர்களுடைய பலன்களை உறுதிப்படுத்த, அதை அதிகப்படுத்த. தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு ஆசிரியர்கள் சமீபத்திய கல்வி நடைமுறைகளை புதுப்பிக்க அது மாணவர்களுக்கு கற்றலை திறம்பட ஆதரிக்கும் திறனை மேம்படுத்த, திறம்பட சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறனை கொடுக்கிறது. கற்பித்தல் நிபுணத்துவம் எதை உள்ளடக்கியது? பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறைகளை புரிந்து கொள்வது. நல்ல கேள்வி. கற்பித்தல் ப்ரொஃபஷன்றது டீச்சிங்கில் எதை உள்ளடக்கியது அப்படின்னு கேள்வி. அது பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறைகள் ரெண்டு தான்.
சிலபஸ் மற்றும் டீச்சிங் ஸ்கில்ஸ், கற்பித்தல் டீச்சிங் மெத்தட்ஸ், பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறைகளை புரிந்து கொள்ளும். கல்வியியல் நிபுணத்துவம் என்பது பாடத்திட்ட வடிவமைப்பு மற்றும் அறிவுறுத்தல் உத்திகள் உட்பட எவ்வாறு திறம்பட கற்பிப்பது என்பது பற்றிய ஆழமான புரிதலை உள்ளடக்கியது. அடுத்து ஆசிரியர்களுடைய தொழில்முறை நெறிமுறைக்கான ஒரு கேள்வி என்ன கேட்கலாம். ஆசிரியருக்கான தொழில்முறை நெறிமுறைகளுடைய முக்கிய அம்சம் எது? நேர்மை ரொம்ப முக்கியமானது. நேர்மை. இதுல போட்டித்தரம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, செல்வ குவிதல், தனிப்பட்ட புகழெல்லாம் இருக்கிறது. ஆனால் தொழில்முறை நெறிமுறை என்று பார்த்தால் அதனுடைய முக்கிய அம்சம் எதுனா நேர்மையாக இருத்தல். ஒருமைப்பாடு என்பது தொழில்முறை நெறிமுறைகள் ஒரு அடிப்படை மதிப்பு. இது ஆசிரியர் நேர்மையாகவும், இன்டெகிரிட்டி என்று சொல்றதுதான் ஒருமைப்பாடு. அதாவது மனம், உணர்வு, ஆற்றல் என்பதெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுதல், மாணவருடைய நலனுக்காக செயல்படுதல், நேர்மை. அதைத்தான் ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டி என்று சொல்லுகிறோம். இன்டெகிரிட்டி இன் ப்ரொஃபஷன் என்று சொல்வது ஒருமைப்பாடு. அதாவது ஒருமைப்பாடு என்பது தொழில்முறை நெறிமுறைகள் ஒரு அடிப்படை மதிப்பு. இது ஆசிரியர் நேர்மையாகவும் நெறிமுறையாகவும் செயல்பட வழிகாட்டுகிறது. தொழில்முறை நெறிமுறைகள் ஆசிரியர் மாணவர்களை எவ்வாறு பாதிக்கிறது? இந்த ப்ரொஃபஷனல் டீச்சிங் என்பது எவ்வாறு ஆசிரியர் மாணவர் உறவை பாதிக்கிறது? நம்பிக்கை மற்றும் சுயமரியாதை வளர்ப்பதன் மூலம் இது பாதிக்கிறது. அதாவது ஒரு ப்ரொஃபஷனலாக ஆசிரியர் தனது பணியை செய்கின்ற பொழுது நம்பிக்கை ஏற்படுகிற மற்றவர்களுக்கு ஒரு மரியாதையை வளர்க்கிறது. இது முக்கியமான கருத்து. ஆகவே தொழில்முறை நெறிமுறைகளை கடைபிடிப்பது ஆசிரியர் மாணவர்களிடையே நேர்மறையான மற்றும் பரஸ்பர மரியாதைக்குரிய உறவை உருவாக்க உதவுகிறது. ஆசிரியர் கல்வி திட்டங்களில் நெறிமுறைகள் பயிற்சி ஏன் சேர்க்கப்பட வேண்டும்? ஆசிரியர் கல்வி திட்டங்களில் நெறிமுறைகள் பயிற்சி ஏன் சேர்க்கப்பட வேண்டும்? நடத்தையுடைய உயர் தரத்தை உறுதி செய்யும். அதுக்கு தான் இந்த நெறிமுறைகள் வேணும். இந்த கோட் ஆஃப் கண்டக்ட்ஸ் ஏன் வேணும்னா ஆசிரியருடைய நடத்தை எப்பொழுதுமே உயர்ந்து மேம்பட்டதாக இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே நெறிமுறைகள் பயிற்சி ஆசிரியர்களுக்கு தொழில்சார் நடத்தையுடைய உயர் தரங்களை புரிந்து கொண்டு நிலைநிறுத்த இது உதவுகிறது. முழு கல்வி சமூகத்திற்கு பயனளிக்கிறது. சமூகம் இதனால் பயனடைகிறது. அடுத்து ஆசிரியருடைய வளர்ச்சியை எந்த தனிப்பட்ட காரணிகள் பாதிக்கின்றன? அது பெரிய கேள்விகள். சின்ன கேள்விகள் அப்ஜெக்டிவ் டைப்பு. ஆசிரியர் வளர்ச்சியை பாதிக்கும் தனிப்பட்ட காரணியுடைய உதாரணம் எது? ஆசிரியருடைய வளர்ச்சியை பாதிக்கும் தனிப்பட்ட காரணியுடைய உதாரணம் பள்ளி கொள்கைகள், தனிப்பட்ட உந்துதல், சமூக எதிர்பார்ப்புகள், அரசாங்க விதிமுறைகள். தனிப்பட்ட உந்துதல் ரொம்ப முக்கியமாக அவசியம். தனிப்பட்ட உந்துதல், அது பர்சனல் மோட்டிவேஷன் என்பது இருக்க வேண்டும். தானே அது மகிழ்ச்சி அடைய வேண்டும், அந்த வேலையில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். தனிப்பட்ட முறையில் ஒரு மோட்டிவேஷன், தனது உள்ளத்தில் ஒரு உந்துதல் இருக்க வேண்டும். அது ஆசிரியர் வளர்ச்சியை பாதிக்கும் தனிப்பட்ட காரணியுடைய உதாரணம் என்று சொல்கின்ற பொழுது அது தனிப்பட்ட உந்துதல், நம்பிக்கைகள் மற்றும் முன் அனுபவங்கள் போன்ற தனிப்பட்ட காரணிகள் ஆசிரியருடைய தொழில் வளர்ச்சியை கணிசமாக. அவர் நல்லவற்றில் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், கற்பித்தலில் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், கற்பித்தலில் ஒரு உந்துதல் இருக்க வேண்டும். முன் அனுபவங்கள் எல்லாம் அவருக்கு தேவை. அதனால தான் இந்த ப்ரீ சர்வீஸ், இன் சர்வீஸ் ட்ரைனிங் எல்லாம் இருக்குது. முன் அனுபவங்களுக்கு இவையெல்லாம் தனிப்பட்ட காரணிகளாக ஆசிரியருடைய தொழில் வளர்ச்சியை பாதிக்கின்றன. அடுத்து ஆசிரியர் வளர்ச்சியை செல்வாக்கு செலுத்தக்கூடிய சூழல் காரணி எது? ஆசிரியர் வளர்ச்சி செல்வாக்கு செலுத்தக்கூடிய சூழல் வளர்ச்சி பள்ளி சூழல். ஆசிரியர் மேம்பாட்டை, அதாவது ஒரு பள்ளியில் பணிபுரிகிறார் என்றால் அவருக்கு அந்த பள்ளி உதவ வேண்டும். அவருடைய படைப்பாற்றல் திறனை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு பள்ளி என்பது ஒரு சுதந்திரத்தை தர வேண்டும். அதற்கான அடிப்படை உரிமைகள் மற்றும் வசதிகளை செய்தர வேண்டும். ஆகவே ஆசிரியர் மேம்பாட்டை பாதிக்கும் பள்ளி சூழல் மற்றும் நிர்வாக ஆதரவு போன்ற வெளிப்புற கூறுகள் சூழ்நிலை காரணிகளிலே அடங்கும். அடுத்து ஆசிரியர் மேம்பாட்டு திட்டங்களில் தனிப்பட்ட மற்றும் சூழல் சார்ந்த காரணிகளை கருத்தில் கொள்வது ஏன் முக்கியம்? ஆசிரியர் மேம்பாட்டு திட்டங்களில் தனிப்பட்ட மற்றும் சூழல் சார்ந்த காரணிகளை கருத்தில் கொள்வது ஏன் முக்கியம் என்று சொன்னால், பல்வேறு தேவைகளுக்கு ஏற்ப திட்டங்களை உருவாக்குவதற்கு தேவை. அதாவது ஆசிரியர் மேம்பாட்டத்தின் தனிப்பட்ட மற்றும் சூழல் சார்ந்த காரணிகளை கருத்தில் கொள்வது அட்ஜஸ்ட்மெண்ட். ஆசிரியர் பல்வேறு தேவைகளுக்கு ஏற்ப திட்டங்களை உருவாக்குவது, தனிப்பட்ட மற்றும் சூழல் சார்ந்த காரணிகளை கருத்தில் கொண்டு ஆசிரியர் மேம்பாட்டு திட்டங்கள் பயனுள்ளதாக இருப்பதையும் கல்வியாளர்களுடைய பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்வதையும் இது உறுதி செய்கிறது. அதாவது ஐசிடியை பற்றி என்ன கேள்வி கேட்கலாம்? ஐசிடியை கல்வியில் ஒருங்கிணைப்பதன் முதன்மையான நன்மை என்ன? ஏன்னா நிச்சயமாக ஐசிடி கருவிகள்
மேம்படுத்தப்பட்ட ஊடாடும் கற்றல்னா தகவல் தொடர்பு, பரஸ்பர தகவல் தொடர்பு. அது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. தரம் வாய்ந்த தகவல் தொடர்பு முறைக்கு அது ரொம்ப அவசியம். ஐசிடி கற்றல் முறைக்கு அது ரொம்ப அவசியம். ஸோ ஐசிடி கருவிகள் ஊடாடும் மற்றும் ஈர்க்கக்கூடிய கற்றல் அனுபவங்களை எளிதாக்குகிறது, கல்வி விளைவுகளை மேம்படுத்துகிறது. பள்ளிகளில் ஐசிடியை ஒருங்கிணைப்பதில் உள்ள பொதுவான சவால் என்ன? பள்ளிகளில் ஐசிடியை ஒருங்கிணைப்பதில் உள்ள பொதுவான சவால் என்ன? போதிய உள்கட்டமைப்பு பெரும்பாலான பள்ளிகள் இல்லை. எஸ்பெஷலி இந்தியாவில் ரொம்ப முக்கியமான கருத்து. அரசு விரும்புகிறதே எல்லா எக்ஸ்பர்ட்ஸ், அனுபவசாலிகள், கல்வியாளர்கள்லாம் அதை சொல்லுகிறார்கள். ஆனால் போதிய செலவினங்கள், அதுக்கான செலவினங்கள் செலவிடப்பட முடிவதில்லை. உள்கட்டமைப்பு எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்திய வகுப்பறை இல்லை என்பது முக்கியமான கருத்து. ஸோ போதிய உள்கட்டமைப்பு இல்லை என்பது தான் ஒரு சேலஞ்ச். ஒருங்கிணைப்பு ஐசிடியை ஒருங்கிணைப்பது உள்ள பொதுவான சார். கரண்ட் இருக்க மாட்டேங்குது. இப்போ நான் இருக்க இடத்தில் கூட எந்த நேரத்தில் பவர் கட் ஆகும் என்றே சொல்ல முடியாது. எப்பொழுது இன்டர்நெட் துண்டிக்கப்படும் என்றும் சொல்ல முடியாது. இது போன்ற நிலைகளிலே நாம் முறையாக நிறைவாக இந்த ஐசிடியை பயன்படுத்தாத ஒரு நிலை ஏற்படும். அது ஒரு சவாலாக இருக்கிறது ஆசிரியர்களுக்கு. ஆகவே போதிய உள்கட்டமைப்பு இல்லை. வெற்றிகரமான ஐசிடி ஒருங்கிணைப்பு போதுமான உள்கட்டமைப்பு தேவைப்படுகிறது. இது பல பள்ளிகளுக்கு சவாலாக இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு டிஜிட்டல் கல்வி அறிவு ஏன் முக்கியமானது? ஏனென்றால் கற்பித்தலில் தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்துகிறோம். என்ன தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்தி இன்றைய நாளில் அவசியம். தெரியாவிட்டால் ஒரு ஆசிரியராக இருக்க முடியாது என்ற ஒரு சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. எ டீச்சர் இஸ் எ டெக்னோக்ராட். தொழில்நுட்ப வல்லுநர், அதாவது திறம்பட்ட ஒரு வல்லுநர், அல்லது இந்த ஐசிடி போன்ற விஷயங்களில் வல்லுநராக இருப்பவர் ஆசிரியர் என்ற அளவிற்கு ஆசிரியருடைய வரையறை என்று இருக்கிறது. ஆகவே கற்பித்தலில் தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்துவது என்பது முக்கியமானது. டிஜிட்டல் கல்வி அறிவு கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறைகளை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஆசிரியர்களுக்கு உதவுகிறது ஐசிடி. அடுத்து, ஆசிரியர் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முக்கிய கூறு எது? முக்கிய கூறு தொடர்ச்சியான மதிப்பீடை பற்றி சொன்னோம். தொடர்ச்சியான மதிப்பீடு முக்கிய கூறு. ஆசிரியருடைய கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கு மிக முக்கியமான கூறாக இருப்பது மதிப்பீடு, தொடர்ச்சியான மதிப்பீடு, கண்டினியூவஸ் எவாலுவேஷன். ஆசிரியர் கல்வி திட்டங்களுடைய தரத்தை பராமரிக்க மேம்படும் தொடர்ச்சியான மதிப்பீடு உதவுகிறது. பின்னூட்ட வழிமுறைகள் எவ்வாறு ஆசிரியர் கல்வியை மேம்படுத்த முடியும்? இந்த ஃபீட்பேக் மெத்தட்ஸ் எந்த அளவிற்கு ஆசிரியர் கல்வியை மேம்படுத்த உதவும்? முன்னேற்றத்திற்கான ஆக்கப்பூர்வமான நுண்ணறிவுகளை வழங்குவதன் மூலம் இந்த பின்னூட்ட தகவல் ஆசிரியருக்கு பயன்படுகிறது. ஆசிரியர் கல்வி திட்டங்களை செம்மைப்படுத்தவும் மேம்படுத்தவும் உதவும் மதிப்புமிக்க தகவல்களை பின்னூட்ட வழிமுறைகள் வழங்குகின்றன. கல்வி நிறுவனங்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கு இடையிலான கூட்டாண்மை ஏன் முக்கியமானது? அதாவது வெளியில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பங்குதாரர்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள், கம்பெனிஸ் அதெல்லாம் இருக்கின்றன, கருவிகளை உண்டாக்கி தருகின்ற தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த கல்வி நிறுவனங்களுக்கு இந்த பங்குதாரர்களுக்கு இடையிலான கூட்டாண்மை ஏன் முக்கியமானது? தொடர்ச்சியான முன்னேற்றத்தை உறுதி செய்ய, கல்வியிலே தொடர்ச்சியான முன்னேற்றத்தை உறுதி செய்ய இவர்களுடைய கூட்டாண்மை தேவைப்படுது. கொலாபரேஷன், கூட்டாண்மை என்பது கொலாபரேஷன், கோஆபரேஷன் அல்லது கொலாபரேஷன். கூட்டாண்மைகள் வளங்கள் மற்றும் நிபுணத்தை ஒருங்கிணைக்க உதவுகின்றன. இது ஆசிரியர் கல்வியிலே தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. அடுத்து, ஆசிரியர் கல்வி புதுமை பற்றிய என்ன கேள்வியை கேட்கலாம்? ஆசிரியர் கல்வி புதுமையின் முதன்மை இலக்கு என்ன? இன்னோவேஷனுடைய டீச்சர் எஜுகேஷனில் இந்த இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய நோக்கம் என்ன? இன்னோவேஷனுடைய நோக்கம் என்ன? புதிய கற்பித்தல் முறைகளை ஏற்றுக்கொள்வது. புதுமைகள் வருகின்ற பொழுது ஆசிரியர் அதை மனதார ஏற்றுக்கொள்வது. புதிய கற்பித்தல் முறைகளை ஏற்றுக்கொள்வது தான் இது முக்கியமான கருத்து. இதில் ஆசிரியர்களுடைய புதுமையுடைய முதன்மை இலக்கு ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்வது, புதிய கற்பித்தல் முறைகளை ஏற்றுக்கொள்வது. புத்தாக்கமானது புதிய முறைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை இணைத்து கற்பித்தல் மற்றும் கற்றலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. புதிய கல்வி மாதிரிகள், நியூ எஜுகேஷன் மாடல்ஸ், புதிய கல்வி மாதிரிகள் மாணவர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும்? தனிப்பயனாக்கப்பட்ட அறிவுறுத்தலை மேம்படுத்துவதன் மூலம். புதிய கல்வி மாதிரிகள் பெரும்பாலும் தனிப்பயனாக்கப்பட்ட தனிப்பட்ட முறையில் பயனளிக்கிறது. அதை புலமை பெற்றவர்களாக மாணவர்கள் மாறுகிறார். தனி பயனாக்கப்பட்ட மற்றும் பயனுள்ள கற்றல் அனுபவங்களை மாணவர்கள் புலமை பெற செய்கிறது. இது போன்ற அந்த கல்வி மாதிரிகள் மாணவர்கள், அதுதான் முக்கியம். அதுவே தனி பயனாக்கப்பட்ட மற்றும் பயனுள்ள கற்றல் அனுபவங்களை மாணவர்களுக்கு வழங்குகிறது.
ஆசிரியர் கல்வி திட்டங்கள் ஏன் புதிய யோசனைகளுடன் பரிசோதனைகளை ஊக்குவிக்க வேண்டும்? ஏன் எக்ஸ்பெரிமெண்ட் அடிக்கடி நடக்கணும் என்றால், ஆக்கப்பூர்வமான பிரச்சனை தீர்வு, அதாவது பிரச்சனைகள் எப்பொழுது வந்து கொண்டே இருக்கும். காலம் மாற மாற கல்வி மாறும். அது கல்வி மாறுகின்ற பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே ஆக்கப்பூர்வமான பிரச்சனை தீர்வை ஊக்குவிக்க வேண்டும். அதற்கு இது அவசியம். இந்த ஆசிரியர் கல்வி திட்டங்கள் புதிய யோசனைகளுடன் பரிசோதனைகளை ஊக்குவிக்க, அடிக்கடி பரிசோதனைகள் செய்து இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு உந்துதலை ஆசிரியர்களுக்கு தர வேண்டும். புதிய யோசனைகளுடன் பரிசோதனை ஊக்குவிப்பது ஆசிரியர்களுடைய படைப்பாற்றல் மற்றும் தகவமைப்பு திறனை வளர்த்து சிறந்த கல்வி நடைமுறைகளுக்கு இது வழிவகுக்கிறது. நாம் இந்த இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் படித்திருக்கிறோம். மிக சிறப்பான முறையில் அருமையான கேள்விகளையும் நான் கேட்டிருக்கின்றோம். தயவு கூர்ந்து மிகவும் அடிப்படை கருத்துக்களாக இருக்கின்ற இவற்றை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை வாசித்து பயன்பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கேள்விகள் பெரும்பாலும் இதன் அடிப்படையில் தான் இருக்கும். இந்த கேள்விகளின் அடிப்படையில் வேண்டுமானால் இந்த வார்த்தைகளை மாற்றி வேணால் கேட்கலாமே ஒழிய, இந்த கேள்விகள் மாடலாகத்தான் இது நான் கொடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த கேள்விகளை நீங்கள் சிறப்பாக சிந்தித்து இதனுடைய பதிலை எல்லாம் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you abundantly. I will giving other units also tomorrow, day after tomorrow, in the days to come. God bless you abundantly. Kindly subscribe if you like my video.